மெய்வழியின் போராட்டங்களும் வளர்ச்சியும். ஒன்றுமில்லாத கூரிய இருள் வஸ்துவிலிருந்து அண்ட சராசரங்களையும் படைத்த ஆதி பரம்பொருள் பரமபதத்தை பெற ஒருவரும் தேரிலர் என்று பாரவான்களெல்லாம் கைவிட்ட கலிக்கடையில் அவதரித்து மெஞ்ஞான பாதையில் ஒருவரும் இல்லை என்ற நிலையிலிருந்து முத்தி திசையில் பல்லாயிரக்கணக்கான மக்களை அழைத்துச் செல்லும் அதிசயத்தை காண்போம். திருப்பத்தூரில் நம் தெய்வம் அவர்களின் ஆரம்ப பிரச்சார படலத்தின் நிகழ்வுகளை பற்றி சபை பொறுப்பாளர் சாலைமணி அண்ணன் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். மந்திர சிந்தை வாக்கான் மனுக்களை வாரி சேர்க்க எப்படி வருகின்றார்களாம்? செந்தமிழ் வலைகை கொண்டு திருப்பத்தூர் முதலாக சர்வ சன்னதங்களையும் பெற்று தனிமணிப்பரான் அவருடைய அந்த ஆசீர்வாத கங்கணமும் பூணப்பெற்று திருப்பத்தூர் முதலாக வருகின்றார்கள். எப்படி வருகின்றார்களாம்? கரண்டைக்கால் வரை நீண்டோடி வளர்ந்து விரிந்து சிந்தி கிடக்கும் தலைச்சிகை குந்தலாபரணமும். அவருடைய அந்த ஜடாமுடியானது கரண்டைக்கால் வரை நீண்டோடி வளர்ந்து விரிந்து சிந்தி கிடக்கும். அதுக்கு கூட ஒரு அழகு கூட, அந்த தமிழினுடைய அழகு. முழுமானித்தனத்து அதிமுக கூச்சமுற்றுரும் இளம் பசுமஞ்சள் பொடிட்டிருமேனியும். அதாவது அண்ணாவுக்கு நல்லாக தெரியும். அவர்களை ஆசனத்தில் அமர வைத்து விட்டு நான் பார்த்த நேரடியான காட்சிகளை சொல்லுகின்றேன். அவர்கள் கொடிமரத்தருகிலே சில நேரங்களிலே காலை இளம் வெயிலிலே 7 மணிக்கு அவர்கள் ஆசனம் அமர்ந்து கிழக்கு நோக்கி அமர்ந்திருப்பார்கள். அந்த வெயில் அதை எலுமிச்சம்பழம் போன்றன்னு தீர்க்கதரிசி எப்படி கண்டுபிடித்தார்களோ, தகதக என்று அது இந்த தங்கம்னு சொல்கிறதா எலுமிச்சம்பழம்னு சொல்கிறதா, அந்த ஜொலித்த இத்தனைக்கு சாதாரண உடையில் இருப்பார்கள், ஜொலித்த வண்ணம் இருப்பார்கள் அந்த வயோதிகத்தில். என்றால் அந்த இளம் வயதில் இளம் பசுமஞ்சள் பொடித்திரு மேனியும். சரி, இந்த மக்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று தானே வந்தார்கள். அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. எப்படி ஒரு வேங்கைக்கு ஒரு மானை குறிவைத்து விட்டால் வேறு எந்த மானும் தெரியாது, அதை ஒன்றையே நோக்கி செல்லுமோ அதுபோல அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்த ஒரே இது பாட்டையரவர்கள் தங்களுடைய அந்த பாரத்தை கொடுத்தது 2 பொறுப்பு தானே, இந்த உலக மக்களை உயிர்ப்பது. அந்த ஒரு கண்ணோட்டத்தில் முதலாகதாக நின்று விட்டார்கள். அதை எப்படி எடுக்குகின்றார்கள் என்று சொன்னால், குறிவைத்து ஆவி பாய்ந்து பிடித்து பற்றி விழுங்குகின்ற இமையுறாது வேறிரக்கம் கொண்டு கனத்த பெரியதகை பார்வையும். அந்த பார்வையானது எப்படி இருக்குமாம்? குறிவைத்து ஆவி பாய்ந்து பிடித்து பற்றி விழுங்குகின்ற இமையராது, அந்த கண்ணு கூட இமைக்காது. இந்த வேங்கை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டா அப்படியே போகும், அது மாதிரி இமையுறாது பேரிரக்கம் கொண்டு அந்த கனத்த பெரியதகை பார்வையும். அதோட உள்ள மாயாத இரட்சகத்தன்மை ஓயாது பூத்து விளங்கும். அந்த மாயாத இரட்சகத்தன்மை எப்படி இருக்கான்? தினந்தோறும் பூத்து அந்த மாயாத இரட்சகத்தன்மை ஓயாது பூத்து விளங்கும். அந்த ஒத்தை மனம் படைத்து சுத்தம் ஓங்கிய எங்கள் மங்காதவ தங்க மாமலை சிங்கம் மொத்த திட்டத்தம்மை சிந்தையரு. எங்கள் மங்கா அது மங்கி போறதல்ல, அந்த தவம். எங்கள் மங்கா தவ தங்க மாமலை சாதாரண மாமலையாக வரலை. எப்படி வந்தார்கள்? சிங்கமொத்த திடத்தமை சிந்தையராக, ஒரே குறியாக குறிவைத்து ஆவி பாய்ந்து பிடித்து பற்றி விழுங்குகின்ற அந்த இமையுறாது பேரிரக்கம் கொண்டு அந்த கனத்த பெரியதகை பார்வையோடு வந்தவர்கள் அல்லவா. அப்படி வந்து சாங்கோப சங்கமாக முழக்கிக் கொண்டிருக்கும் அந்த நாயகம் அவர்கள் திருப்பத்தூரில் ஒவ்வொரு இடத்திலையும் காலை ஒரு நேரம், மாலை ஒரு கிராமம், அப்படி ஒவ்வொரு இடத்திலையும் நின்று தங்களுடைய அந்த அந்த பிரசங்கத்தை முழக்கி கொண்டு வருகின்றார்கள். கோட்டை அந்த சுவர் ஓரத்தில் நின்றுக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறாங்க. எப்படி எடுக்குகின்றார்கள் என்றால், என்ன ஒரு கவலை இப்போ இன்னைக்கு சொன்னாங்களே அதே மாதிரி அதை அப்படியே சொல்லுகின்றார்கள். இதாகிறதப்பா, ஏன்னா மனிதன் சாக பிறக்கவில்லை, அந்த நித்தியனாக வந்தவன் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான, இதுவரைக்கும் எந்த பெரியோர்களும் அப்படி ஒரு ஆணித்தரமாக குறிப்பிட்டதில்லை. சொல்கிறாங்க, இதாகிறதப்பா
இப்போ நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க பசங்களோ யாரோ குழந்தைங்களோ தப்பு செஞ்சுட்டா ஏப்பா இப்படி பண்ண, அது கனிஞ்சு சொல்கிறோம் இல்லையா, அந்த கனிவோடு நமக்கு எடுத்து சொல்லுகின்ற இதாகிறது அப்பா, இம்மண்ணுலகிலே நீ சிரஞ்சீவி பட்டம் பெறுவதற்கான கை முதல் ஆஸ்திவரம் பெற்ற வந்தவன். இப்படிங்க அந்த சிரஞ்சீவி இன்றும் அழியாத அந்த சிரஞ்சீவி முதலை, அந்த கை முதலை பெற ஆஸ்திவரம் பெற்ற வந்தவன் நீ அப்படின்னு சொன்னார். அப்புறம் சொல்கிறாங்க, இங்கே அப்படி வந்த நீ வந்தவன் ஓட்டு மறந்துட்டு எவனெவன் பேச்சியோ கேட்டு அற்பப்பட்டம் பெற்று வீணா போய் அழிஞ்சு போகிறக்கு அழைகிறாயே அப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வண்ண வண்ணமாக அந்த கோட்டை சுவர் அருகே நின்று பிரசங்கம் முழக்கி கொண்டு இருக்கின்றார். இரவு ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு. எல்லாம் கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. தெய்வம் அப்படியே கொஞ்சம் நேரம் திகைச்சு நின்று பார்க்குறாங்க. இன்னமும் வந்த மக்கள்லாம் அப்படி இப்படியே போயிட்டுருக்காங்களே, நம்ம சொன்னது என்ன அவங்களுக்கு சரியாக புலப்படலையோங்கிற ஒரு கவலை அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு தையர் கடை பாபா காதர் பாட்சாங்கிறவர் வந்து, பாபா நீங்கள் போய் ராஜா பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு ராஜா பாட்டுக்கு மேலே வாங்க பேசலாம். தெய்வம், நான் எங்கடா போவேன், அடுத்த வேலைக்கு நான் எங்கடா போவேன், அவங்களுடைய கவலையை பாருங்க, அடுத்த வேலைக்கு நான் எங்கே போவேன், நீ போய் சாப்பிட்டு வாயான்னு கூப்பிட்றானே, நான் இவன் தலை அழியாமல் இருக்கிறதற்காக தானே ஒடியாத நான் கதறேன். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், ரோட்டில் ஒரு பெரியவங்களை கண்டா விட மாட்டாங்க, கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு பசியார வச்சு, அப்படிப்பட்ட ஒரு பெரும் உள்ளமல்லவா, சரி என்று சொல்லிவிட்டு சென்றார்களாம். அதாவது மனிதனுக்கென்றே உணவு கோடி சங்கங்களையும் படைத்து இன்னைக்கு எடுத்து குறிப்பிட்டார்கள் அல்லவா, ஒரு நாவை குறிவைத்து ஒரு அண்ட சராசரங்களை நீ நினைப்பதற்கு அந்த புறம்ங்கிறாங்க, நினையாப்புறத்திற்கு அந்த புறம், உனக்கு என்னென்ன வேணும் என்று எல்லாம் படைத்து கொடுத்த அந்த ஈசனுக்கு ஒரு உணவளிக்க ஒரு பிள்ளை இல்லை அன்று. மெய்வழி செந்தில்மணி அனந்தர் அவர்கள் கூறிய நிகழ்வை பகிர்தல். மெய்வழி செந்தில்மணி அனந்தர் மாமா அவர்கள் என்னிடத்தில் அடிக்கடி இதை சொல்லி கண்கலங்கி அழுவார்கள். எப்படி என்றால், தெய்வம் ஆசனத்தில் அமர்ந்திருக்க ஒரு 4-5 அனந்தர்கள் தான் இருக்கின்றார்கள். அதில் செந்தில்மணி அனந்தர் மாமா அவர்களும் இருக்கின்றார்கள். அப்போது தெய்வம் நடந்த அந்த பட்ட சரித்திரத்தை பேசிக்கொண்டு வருகின்ற காலத்தில் அங்கே திருப்பத்தூர்லேருந்து தெய்வம் இப்படியெல்லாம் பாடுபட்டாங்க, அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. தெய்வம் ஆசனத்தில் அப்போது அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவருக்கு ஒருத்தர் குறிப்பிட்ட தெய்வம் அப்படி திருப்பத்தூர்லேருந்து ராஜகம்பீரம், ஒவ்வொரு கிராமமாக காலை ஒரு கிராமம், சாயந்தரம் ஒரு கிராமம், இப்படி நடந்தே போய், ஏன்னா அருணடை பாதம் நோக அப்படின்றார்கள், அதுக்காக சொல்லுகின்றேன். ஒவ்வொரு இடத்துக்கும் இப்படி போனாங்களே, அன்னைக்கு ஒரு மாட்டு வண்டியோ ஒரு வண்டியோ இருந்தால் அவங்க போயிட்டு வந்திருக்கலாம், இருந்தது அப்போ போயிருக்கலாம். தெய்வம் நடந்து கால் வலிக்க போயிருக்காங்களே, அப்புறம் 30 மைல், எது ராஜகம்பீரத்துக்கு திருப்பத்தூர் 30 மைல், இங்கே நடந்துட்டு அங்கே போகணும், அங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தெய்வம் அது வரைக்கும் அமைதியாக உட்காந்து திடீர்னு அப்படி சாஞ்சிருந்தவங்க எந்திரிச்சு ஒரு கவலையாக, கையில் காசு இருந்தால் நான் ஏன்டா நடந்து போகிறேன், அவங்க அப்படியே அந்த இருந்த அனந்தரெல்லாம் அப்படியே கொந்தளித்து அழுது விட்டார்களாம். எனக்கு கையில் காசு இருந்தால் நான் ஏன்டா நடந்து போகிறேன். என்ன ஒரு இந்த படைத்த ஈசன் சர்வத்தையும் விட்டு விட்டு அல்லவா வந்தார்கள், வியாபாரத்தில் மிகப்பெரிய கொடி கட்டி பறக்கின்றார்கள், அனைத்தையும் துறந்து விட்டு வருகின்றார்கள், குடும்பம் எல்லாத்தையும். இப்படி வந்தவர்களுக்கு ஒரு தங்கருக்கு வீடு வாசல் இல்லை, உணவுக்கு இல்லை, இன்னும் ஒரு நிர்கதியான நிலைமை. சபைக்கரசர் கூறிய நிகழ்வை பகிர்தல். அதாவது சபைக்கரசர் குறிப்பிட்டார்கள், அவர்கள் இளம் பிராயத்தில் தெய்வம் அவர்கள் சின்னவர் பெரியவர் 2 பேரையும் கூட்டிக் கொண்டு திடீரென்று டேய் ஜீப் எடு, ஒரு இடத்துக்கு போகணும், எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு புறப்பட்டு போகிறாங்க. திருப்பத்தூர்லேருந்து ராஜகம்பீரம் வரைக்கும் போய் பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு ஆசை. இந்த எல்லையில் நம்ம பாதம் படாத இடமே இல்லையே அப்படின்ட்டு. அப்போ காலனி கூட இல்லை அவங்களுக்கு, வெறும் பாதத்தில் நடந்து சென்ற இடம்தான் அது. அப்பொழுது அவங்க நினைவு என்ன நினைத்தார்களோ தெரியல, காலையில் நேரம் இள நேரம் ஜீப் எடு நான் போகணும்னு சொல்லிட்டு சின்னவர் பெரியவரை 2 பேரையும் உட்கார வச்சுக்கிட்டு போகிறாங்களாம். அது சின்னவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வயசு இருக்கும், எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது என்று அதை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்படி திருப்பத்தூர்லேருந்து ராஜகம்பீரத்துக்கு நடுவில் போய் ஒரு பெரிய ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் பெரிய ஒரு குளம், அந்த குளத்தில் பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே அந்த காலத்துலலாம் கழுத்திட்டு கட்டியிருப்பாங்க, அந்த இடத்துல போய் நிறுத்து வண்டியை அப்படின்னாங்களாம். நிறுத்தி இறங்கி அங்கே போய் அமர்ந்து கொண்டு அவங்ககிட்ட எல்லாம்
2 குழந்தைகிட்டையும் உட்கார வைத்து விட்டு, அனந்தர்களும் கூட 2-3 அனந்தர்கள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். சொன்னார்களாம், நான் ராஜகம்பீரத்திலிருந்து வருகின்ற பொழுது எனக்கு 30 மைல் நடக்கிறதுக்கு சும்மா 1 கிலோமீட்டர் நடந்தாவே பசிக்குது. நம்ம நடந்து வருகின்ற பொழுது பசி எடுத்து விடுமா, இந்த மரத்தடியில் வந்து இந்த கல்லில் தாண்டானா கொஞ்சம் நேரம் படுத்து ஆசுவாசப்படுத்திக்குவேன், பசி அதிகமாயிரும். இந்த குளத்தில் இருக்க தண்ணியை அந்த பாசத்தை விளக்கிட்டு அள்ளி குடிச்சிட்டு திரும்பி நாம் நடந்து திருப்பத்தூர் போவோம் என்றார்களாம். பாடு என்பது, இந்த மெய்வழி என்பது சும்மா வந்துடல. அதாவது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆலமரம் என்பது பெரிய விருட்சம்தான், அதனுடைய சிறிய வித்து தான். அந்த சிறிய வித்தை நீங்கள் மண்ணில் போட்டால் உடனே பெரிய ஆலமரம் ஆகிவிடாது, அவருக்கு எவ்வளோ காலமாக வேண்டும். அதுபோல் இந்த மெய்வழியானது ஒரு விதையை போட்டு அது ஆலமரமாக இன்று விருட்சம் தருகின்ற ஒரு நிழலுக்குள் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அவருடைய பாடு என்ன என்று தான் நாம் பார்க்க வேண்டும். காலையில் ஒரு கிராமத்துக்கு, சாயந்தரம் ஒரு கிராமத்துக்கு, இப்படி தொடர்ந்து சென்ற அவர்கள், அவர்களுக்கு பசியாற்றுவதற்கு ஒரு தூளத்துணை கூட ஒன்றும் கிடையாது, கையிலையோ காசு பணம் இல்லை, தலை சாஞ்சி படுக்கிறதுக்கு ஒரு சொந்தமான இடம் இல்லை. இதுதான் அந்த ஆரம்ப கால பிரச்சார படலத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க வந்தது. ஒரு நினச்சி பாருங்கள், 12 ஆண்டு காலம் ஒரு தலை இல்லை, ஆனால் காத்திருக்கின்றார்கள். அதுதான் அவர்கள்ட்ட இருந்த அந்த பொறுமை. காத்திருந்து அவர்கள் அந்த மெய்யை போதிக்க வருகின்ற காலத்தில் ஒரு கவலை வருகின்றது. நம் தெய்வம் அவர்களின் கவலையை மாற்றுவதற்கு குருகொண்டலாகிய தணிகைமணி பிரான் அவர்கள் நம் தெய்வம் அவர்களின் வல்லமையை குறிப்பிட்டு தேற்றிய நிகழ்வை பகிர்ந்து கொள்கிறார்கள். தன்னுடைய குருபெருமான் நினச்சி கண்ணீரோடு நிற்கும் பொழுது அவர்கள் வந்து விடுவார்களாம். அப்படி வந்து அந்த இதை எடுத்து சொல்கிறாங்க, நீ என்ன ஒரு வல்லபமுடையவன் என்றால், வாக்கு வல்லபமுடையவன், வாக்கு சாதுரியத்தில் வல்லபமுடையவன், சர்வ சன்னதங்களையும் பெற்று வந்தவன். அது மட்டுமல்ல, எல்லா பெரியோர்களும், எல்லா சித்தர்களும், முத்தர்களும், யோகிகளும், பாரவான்களும் உன்னை எதிர்பார்த்து, நீ ஒருவன்தான் இந்த உலகத்திற்கு ஒரே மேய்ப்பர் என கூறி வந்த காரணத்தாலும் இந்த மெய்யானது மிக பெருகி பல்கோடி பெருகி பிரம்மாண்டமாக வர இருக்கிறதப்பா. நீ இதுக்காக நீ அஞ்சி, நீ இதை நினைத்து நீ அஞ்ச வேண்டாம் என்று அவர்களுக்கு கொஞ்சம் நன்மாராயணம் கூடி அவங்கள கொஞ்சம் தேத்தி சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறாங்க. உடனே தெய்வத்துக்கு தான் குருபெருமான் பக்கத்தில் இருந்துட்டால் போதும், அவங்க வந்து கொடுத்துட்டா அந்த என்ன சிரஞ்சீவி உயிர் துணை அல்லவா, உடனே பூஸ்ட் ஆகிடுவாங்க. அப்படி வந்ததையும் உடனே பாட்டையா எடுத்து சொல்கிறாங்க, நீ யார் என்ன என்றால், உனது கையில் விளங்கும் செங்கோலதி கனக நாடும் புவனம் உண்டாகும் சனதம் என்றெழுந்தாதியும் மந்தமே சனதம் என்றெழுந்தாதியும் மந்தமே எனதும் மைந்தா நீ ஏங்கி நீ ஓங்கவே உனது கையில் விளங்கக்கூடிய செங்கோலது அது எப்பேற்பட்டது என்று சொன்னால், கனக நாடும் புவனம் உண்டா, 7 உலகத்தையும் 14 உலகத்தையும் படைக்கக்கூடிய வல்லபம் உடையதப்பா, நீதாப்பா ஆதியும் அந்தமும். அதனால் மகனே நீ இதை ஏறி திறம்படச் செய் என்று ஆசீர்வதித்து அவர்களை வழியனுப்புகின்றார்கள். கடைசியாக இந்த மக்களை தங்கள் வாழ் திருப்ப வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்தோடு எழிலோங்கு சம்பூர்ண உயிர்களிப்பின் வாய்மிதுரங்கான் என்ற பன்னலங்கார நன்னலந்தவடும் அந்த அந்த தமிழ் அந்த சுவையை எப்படி எடுக்கிறார்களாம், வண்ண வண்ணமாக இப்படி எடுத்து இவனுக்கு சொல்லி புரிய வச்சு கடைசியில் தெய்வம் சொல்லுவாங்க, நான் என்னென்னமோ எடுத்தெல்லாம் பேசி பார்த்தேன் புரியல. கடைசியாக யோசனை பண்ணி
ஒரு தலவாணியில் படுத்த மனைவி தானே, நீ செத்து போனா ஏன் பயப்படுறா? அட பண்ணி செத்து போனால் ஏன் கோயில் கதவை சாத்துறதில்ல? இப்படி கேள்வி கொடுத்து, ஆமாம் சரியான கேள்வியாக இருக்கே அப்படின்னு மக்கள் கூட்டு வராரு. இப்படி தங்களுடைய குடிசைக்கு அந்த குடிலில் இருந்து வர்ற காலத்தில் அப்போ தான் அந்த ஊர் முனிசிப்பும் தனவந்தருமான ஐயாத்துறை அம்பலம் அவங்க வந்து சேர்றாங்க. அதே மாதிரி வரகணி ஆலிம்னு சொல்லி அவங்க முஸ்லீம் அவங்களும் வந்து சேர்றாங்க. ஏழைபாளையெல்லாம் தெய்வத்தை நோக்கி நீங்கள் வரணும், எங்கள் வீட்டில் வந்து உணவு இருந்தணும். எப்போ பிரச்சாரத்தினுடைய ஆடம்பத்தில் உணவு கொடுக்க ஆள் இல்லை, தங்கறக்கு இல்லை. இப்போ அந்த பிரச்சாரத்தினுடைய முடிவில் எப்படி கொண்டு வர்றாங்க, அவங்க வீட்டுக்கு அழைக்கிறாங்க, தெய்வத்தை நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு ஒன்றும் எல்லாம் கேட்டுக்கிட்டதுக்காக அவர்கள் எளியோர் வலியோர் என்று அல்லாமல் அவங்க அந்த குடிசைக்கு போய் வருவதும் உண்டு. அந்த நாயகம் அவர்கள் மெய்வழியானது அந்த ஏறுமுக நடைக்கு ஆரம்பிக்குது. சிங்கமொத்த திடத்தமை சிந்தையராகிய நம் தெய்வம் அவர்கள் திருப்பத்தூரில் சந்தித்த போராட்டங்களும் அப்போதைய மெய்வழியின் வளர்ச்சியும். சிங்கமொத்த திடத்தமை சிந்தையராகிய நமது தெய்வம் அவர்கள் திருப்பத்தூர், ராஜகம்பீரம், கீழ்ச்சேவல்பட்டி, தேவகோட்டை பல இடங்களில் சென்று அவங்க வந்து இந்த பிரசங்கத்தை இரவு பகலாக போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அந்த தருணத்தில் அங்கு தேவகோட்டை செட்டிமார்கள்லாம் கொஞ்சம் பேர் கூடி தெய்வம் சொல்கிற வாக்கை சத்தியம்தான் அப்படின்னு நம்பி இந்த மெய்வழிக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறாங்க. அப்போ சொற்ப பிள்ளைங்க தான் வர்றாங்க. ஏன்னா தெய்வம் 1, 2 தானே மெல்ல மெல்ல கொண்டு வர்றாங்க, வளர்த்துறாங்க. இப்படி வந்து அந்த மக்களெல்லாம் ஒரு கூட்டம் கூடினதையும் தெய்வம் பார்த்துட்டு திருப்பத்தூர்லேயே ஒரு சபா மண்டபம் கட்டுறாங்க. சபா மண்டபம் ஓரளவுக்கு சின்னதாக கட்டி அங்கே தீட்சைகளும் உபதேசங்களும் கொடுத்து நடத்திக்கிட்டு வர்றாங்க. இதை பொறாமை பாதகர்கள்னு சொல்கிறாங்க தெய்வம். ஏன்னா அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் அதை தாங்காமல் பல இன்னல்களை வந்து தெய்வத்துக்கு கொடுக்குறாங்க. அதையும் அவங்க பொறுத்து கொண்டே வர்றாங்க. ஒரு நாள் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உட்படுறாங்க நம்ம தெய்வம். சாயந்தர நேரம் இருள் வரப்போகிற நேரம் ஒரு 7:30 மணி சுமாருக்கு ஒரு 100 பேர் சேர்ந்து தெய்வத்தை தாக்குவதற்காக அவர்கள் ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். தெய்வம் அவர்கள் அந்த திண்ணையில் அமர்ந்திருக்கிறார்கள். பார்த்ததையும் புரிந்து கொண்டார்கள், நம்மை தாக்குவதற்காக வருகின்றார்கள் என்று. உஜாரான அவர்கள் பின்னாடி சென்று நாம் வீட்டுக்குள்ளே ஆயுதம் எடுத்து வருவதற்கு சென்றால் கூட நாம் பயந்து ஓடுகிறோம் என்று நினைத்து விடுவார்களே என்ற ஒரு காரணத்தால் தங்களுடைய முழு பலம் கொண்டு தங்களுடைய திண்ணையில் இருக்கிற அந்த முற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை ஓங்கி தன் பலம் கொண்டு தன்னுடைய கையால் ஓங்கி அடித்து உடைக்கிறாங்க. உடஞ்சதையும் அதை உளுந்ததையும் மேலே இருந்த ஓடெல்லாம் சரிஞ்சு கீழே உழுவுது. உளுந்தா வந்தவங்க பேர்லாம் உழுவுது. ஆள் இவன் பேரில் அவன் உழுவா எல்லாம் தப்பிச்சு எல்லாம் ஓடுறாங்க. என்னமோ பெரிய அளவில் நடக்க போகுது. தெய்வத்தினுடைய பலத்தை சொல்கிறேன். எதுக்கு அஞ்சாதவர்கள், இந்த அருகலி தோசியை கண்டெல்லாம் அஞ்சுகின்ற தெய்வம் இல்லையவே நம்ம தெய்வம். அடித்து உடச்சி எடுத்துக்கிட்டு துரத்துனா பார்த்தா செருப்புகள் செதறி கிடக்குது, தொப்பியெல்லாம் செதறி கிடக்குதான். கடைசியில் எல்லாம் ஓடிடுறாங்க. தெய்வம் அந்த இதை எடுத்துக்கிட்டு வந்து அப்புறமும் அவங்க ஒரு கவலை வரும் அல்லவா, என்ன இருந்தாலும் தனி ஒருவராய் நின்றல்லவா செய்கின்றார்கள் இந்த பகுதி. ஆகா இப்படி நம்மளை தொந்தரவு பண்ணுறார்களே என்று ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அச்சாபீஸ்காரன் சொல்லி ஒருத்தன் ஒரு அச்சாபீஸ் வச்சு நடத்துகிறான். அவன் என்ன பண்ணுறான்னா தெய்வ நாமத்தை இழிவாக எழுதி அவங்க நாமத்தை ஒழிகை என்றும் மெய்வழி ஒழிகை என்றும் எங்கே பார்த்தாலும் போஸ்டரை ஒட்டி அவமானப்படுத்துகிறான். அது இல்லாமல் தெய்வத்தின் பேரில் கேஸு போட்டு கோர்ட்டுக்கு இழுக்கிறான். அதாவது அந்த பரம்பொருள் இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு தலையும் வீணாக போயிடக்கூடாதே என்று இறக்கப்பட்டு வந்த அவர்களுக்கு கொடுத்த அந்த என்னென்னா கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துகின்றார்கள். அதையும் தெய்வம் சகித்து கொண்டு, ஏன்னா தினந்தோறும் இந்த பிரச்சனைகள் எழுது. அப்புறம் இன்னொரு பக்கம் மெய்வழி நூல் என்று தெய்வம் முதல்ல அந்த ஒரு 14 மலர் ஒன்று வெளியிடுறாங்க. இதை வந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஏன்னா அருட்பான்னு சொன்னதுக்கே மருட்பான்னு சொல்லி வள்ளல் பெருமானவர்களை கோர்ட்டில் நிறுத்தின கூட்டம் தானே. அதே மாதிரி நம்ம தெய்வத்தையும்
இது மெய்வழி நூல் அல்ல, இது பொய் வழி நூல்னு சொல்லிட்டு இதை வந்து பிரச்சனையை பண்ணுறாங்க. இனி இங்கே நடத்த முடியாது, இவர்களுடைய தொந்தரவு தாங்காது என்று நினைத்தவர்கள் அந்தமானுக்கு சென்று கைதிகளை சந்தித்து அந்த கைதிகளை இந்த மெய்யிலாக்கி இந்த மெய்யில் அவர்களுக்கு புழங்க வைத்து கைதிகளையெல்லாம் கூட நாம் இந்த மெய்யில் சேர்த்து விட்டால் என்ன என்று நீங்கள் அப்போ எவ்வளோ ஒரு படுகளமாக இருக்கும். ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் வளர்ச்சி. இந்த மெஞ்ஞான தேவ ரதத்தை ஓருளை தேரை அவர்கள் எங்கேயெல்லாம் கொடை சாய்ந்தது என்று பெரியோர்கள் எங்கேயெல்லாம் கொடை சாய்த்தார்களோ அதையெல்லாம் கவனமுற்று நம் தெய்வம் அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டி வருகின்றார்கள். அப்படி என அவருடைய இதுவே எப்போவுமே காரிய பணியவனமாயினும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அது மீறி நின்று மூடிப்ப பேராண்மையே. அவங்களுடைய பேராண்மையானது எப்பேற்பட்டதென்றால் எந்த பணியாக இருந்தாலும் சரி அது முடிப்பணுங்கிற ஒரு முடிவு கங்கணம் கட்டிட்டால் அதை அயராமல் நின்று அதை முடித்து விடுவார்கள். அப்படி இருந்தனால அவங்ககிட்ட அந்த திடத்தமை சிந்தை இருந்ததுனால தான் அந்த அருகலி தோசிகளையெல்லாம் பார்த்து அஞ்சா நஞ்சம் படைத்த இந்த அவல சைத்தான்கள்ங்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் அவங்க பயப்படல. திரும்ப அதை என்ன பண்ணலான்னு திரும்ப தன்னுடைய மக்களோடு கலந்து அன்று அந்த காலகட்டத்தில் இருந்த மிக முக்கியமான வெங்கடாச்சலம் செட்டியார், அப்புறம் நாராயணன் செட்டியார், தாசில்தார் மாசிலாமணி பிள்ளை, சென்னையில் ராஜன் அனந்தர், இது மாதிரியெல்லாம் ஒரு குரூப் தெய்வத்துக்கு ஒரு ஆதரவாக நின்று வர்ற காலத்தில் பல மிராசாரர்கள் நிறையா தினவர்கள்லாம் சேர்றாங்க. அதாவது திருப்பத்தூரில் இவ்வளோ போராட்டங்களுக்கு நடுவுலையும் இந்த தெய்வீக வளர்ச்சியானது எப்படி இருக்குன்னு பார்த்தா அன்றைய பிள்ளைகள் சேர்ந்தவங்கள்லாம் அன்று நவசக்தின்னு சொல்லி ஒரு பத்திரிகை, இன்னும் செட்டிநாடுன்னு சொல்லி பத்திரிக்கை, செட்டிநாடு மக்கள்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க ஒரு செட்டிநாடு பத்திரிக்கை 1936-37. அதில் நம் தெய்வம் நடத்தின ஒவ்வொரு விசேஷத்தையும் தங்கள் பிள்ளைகள் மூலமாக அந்த பத்திரிக்கையில் வெளியாக்கி இருக்கிறாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்றைக்கி நீங்கள் நினச்சி பாருங்கள், 80 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பிரிண்ட் ஆன அந்த பத்திரிகைகளெல்லாம் ஏதோ ஒரு தெய்வ கடாட்சத்தால் தெய்வம் தன் திருக்கரம் கொண்டு தன் பிள்ளைகளுக்கெல்லாம் எழுதியிருப்பார்களே, சிரஞ்சீவி மகவுன்னு தான் எழுதுவாங்க. இன்னைக்கு திருவிழான்னா நமக்கு பத்திரிக்கை வருது, அன்னைக்கு தங்களுடைய திருக்கரம் கொண்டு எழுதி எல்லாத்துக்கும் அனுப்புவார்களாம். அது எந்த காலகட்டம்? அந்த அவர்கள் எழுதின கார்டெல்லாம் இன்னும் இருக்குது. 80 வருஷமும் அதை அழியாமல் ஒருத்தர் பாதுகாத்து நம்ம இடத்துல ஒரு பொறுப்பாக நம் சபைக்கரசலவரிடம் கொடுத்தார்கள். அதை மிக பிரம்மாண்டமாக செய்து வைத்திருக்கின்றார்கள். அன்று வளர்ச்சியினுடைய ஒரு பக்கம் பார்த்தால், அன்று ஒரு திருப்பத்தூரில் ஆசிரமத்தில் ஒரு ஆண்டு விழா நடத்துகிறாங்க. ஆக ஒரு 300க்கும் மேற்பட்ட நம்ம சபை மக்கள்லாம் கலந்து 300 பேர், அன்னைக்கு அதுதான் அதிகம், 300 பேர் கலந்து கொண்டு நிகழ்வு சிறப்பாக நடக்குது. அதை அன்னைக்கு பேப்பரில் நாளிதழில் அது வெளியாகுது. நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த நாளிதழில் படித்தா பிரம்மாண்டம். தங்களுடைய சீடர்களெல்லாம் தங்களுடைய அனுபவத்தையும் அதில் வடித்துள்ளார்கள். தெய்வம் அவர்கள் எப்படி ஆட்கொண்டார்கள், அவர்கள் என்னென்னவெல்லாம் தீட்சா குழுவில் காண்பித்தார்கள், தங்களை எந்த ஏறாத நிலையில் ஏற்றி வைத்தார்கள் என்பதெல்லாம் அவர்கள் அங்கே நேராக நீங்கள் படித்து புரிந்து கொள்ளலாம். அதை நீங்கள் காணொளியில் காணலாம். வேதாந்த பிரம்மோபதேச தீட்சா குழு மெய்வழிச்சபை ஆண்டு விழா என்ற தலைப்பில் நவசக்தி நாளிதழில் வெளியாகிய பிரசுரத்தில் குருகுல மக்கள் சுமார் 300 பேர் வரையில் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டனர். மகரிஷி அவர்கள் இரவு முழுவதும் வேதாந்த விசாரணையும் பிரம்மோபதேச கொழுவும் நிகழ்த்தி சீடர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளும் புறமும் உவந்து பேரானந்தத்தில் தவழ்ந்துறச் செய்தார்கள். உபனிடத தீட்சை பெற்ற சீடர்கள் குருநாதனை நோக்கி ஆஹா என்று விம்மி திமிரிய குரலுடன் 7 வருடங்களாக தேவரீருடைய தூள உடலை மட்டும் காட்டி சுய உடலை காட்டாமல் மறைத்து வைத்தீர்களே குரீஸ்வரா என பெருந்துணியாய் கதறி மயிர்ச்சிலிர்ப்ப
பாததாமரைகளில் வீழ்ந்து விம்மி விம்மி அழுது ஊற்றெழுங் கண்ணீர் அதனால் குருநாயகம் அவர்களின் திருவடிகள் நனையச் செய்ய மாணவர்களுடைய மனங்கள் ஆனந்தக் கடலில் மிதக்க விடிந்தது பொழுது விழுந்தது திமிரம். திருப்பத்தூரில் மெய்வழியின் சத்திய மார்க்கத்தில் மக்கள் ஈர்க்கப்பட்டு வரும் காலத்தில் பொறாமை பொய் பாதகர்களின் இன்னல்களும் அதிகமாகி தெய்வம் அவர்கள் சலிப்புறும் வகையில் பல இடைஞ்சல்களை மெய்வழி சந்திக்கிறது. வளர்ச்சியோ வளருகின்ற அந்த காலகட்டத்தில் தெய்வம் அவர்கள் அந்த திருப்பத்தூரிலிருந்து நடாத்தி பார்த்துவிட்டு சலுப்புற்ற நம்ம தெய்வம் சரி மைசூர் சென்று மகாராஜாட்ட போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து மதுரை சென்று அங்கிருந்து ட்ரெயின் மூலமாக மைசூர் செல்வதற்கு புறப்பட்டு விட்டார்கள். இதை கேள்விப்பட்ட அந்த தேவகோட்டை செட்டிமார்கள் அனந்தர்கள் எல்லாம் சேர்ந்து தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு 100கணக்கான பிள்ளைகள் அப்போ வந்துட்டாங்க. போய் தெய்வத்தை கதறி அழுது நாங்கள் இருக்கின்றோம், நீங்கள் அப்படி போய்விடக்கூடாது என்று சொல்லி அவர்களை அழைத்து வந்து திரும்ப இந்த சபையை நாம் ரிஜிஸ்டர் செய்துட்டால் இப்படியெல்லாம் யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட்டை நமக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சபை ரிஜிஸ்டர் பண்ணப்படுகிறது. அப்பொழுதுதான் தெய்வம் ஒன்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது ஓடிக்கிட்டு இருந்தவனுக்கு இப்போ தான் உட்கார்றதுக்கு இடம் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. மெய்வழி சபை ரிஜிஸ்டர் பற்றி நவசக்தி நாளிதழில் மார்கநாத ஆண்டகையின் மாண்பு என்ற தலைப்பில் பிரசுரம் வெளியாகியது. அதில் ரிஜிஸ்டர் செய்ததன் பலனை விவரிக்கிறார்கள். அவாண்ட பொய்க்கட்டுரைகளை ஆரம்பத்தில் கிளப்பிவிட்டு இவரது உயர்தர ஞானோபதேசங்களை கேளாமலும் கேட்டும் அறியாமலும் போன சிற்சில விஷமிகள் பேசின வாய்க்கு பூட்டும் எழுதின கைக்கு விளங்குமிட்டு உதவி புரிந்ததும் இந்த ஏற்பாடுதான். நம் தெய்வம் அவர்கள் சர்வ வல்லமையும் படைத்த ஆதி பரம்பொருள் மக்களின் துன்பத்தை ஏன் தாங்க வேண்டும் என்பது பற்றி பகிர்தல். அதாவது அவங்களே ஆதி பரம்பொருள் அல்லவா, அவங்க ஏன் இதெல்லாம் ஒரு சாதாரணமாக இதை அவங்க நினச்சா முடிச்சிட முடியுமே, இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டுமா அப்படின்னா, அதாவது இந்த உலகத்தில் அந்த ஆதியே தோன்றி வந்தாலும் அந்த மெய் சட்டத்தை மீற முடியாது. அதுக்காக அவங்க எல்லா வல்லமை வலதும் பெற்று வந்திருந்தாலும் கூட, அதாவது சாணார் குலவேதநாயகம் சொல்லி குறிப்பிடுகின்றார்கள், பொத்திய கைதனை சற்றே திறந்தால் இந்த உலகம் அழிந்திடும் சிவனே ஐயா அப்படிங்கிறாங்க. அவ்வளோ வல்லமை பொருந்தி ஒரு எல்லா சர்வ சன்னதங்களையும் பெற்று வந்தவர்கள் அல்லவா. ஏன் அவர்கள் அந்த மக்களிடத்தில் மக்களோட மக்களாக இருந்து தான் நடத்தினார்களே தவிர இந்த மெய்வழியை தன்னுடைய முழு வல்லபத்தை காட்டலை. காட்டினா தாங்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க உனக்கு துன்பமெல்லாம் கொடுப்பான், களிய என்னப்பா உனக்கு துன்பமெல்லாம் கொடுப்பான், ஆனால் அவன் சண்டாளனாரானாலும் அவனுக்கு சாபத்தை நீ கொடுக்காத பாட்டையா சொல்கிறாங்க. இன்னும் ஒரு பொறுப்பெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க, நீ அவனை பழிக்க அவனை பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஆதி பரம்பொருள் இந்த உலகத்தில் தோன்றின எல்லா பெரியோர்களுமே முத்தொழில் கதிபர்னு வர்றாங்க. என்னது? படைத்தல், காத்தல், அழித்தல். ஆனால் நம்ம தெய்வமோ ஐவகை பொறுப்புடை அண்ணல் பிறந்தார். 5 பொறுப்பை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. என்னென்ன அப்படின்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அதாவது மறைத்தல்ங்கிறது தான் வந்த அந்த பலத்தை அவங்க மறைத்தல். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீகை குவித்தால் உலகம் இது தாங்கரிதுங்கிறாங்க, சர்வபரா என் மகனேங்கிறாங்க. அப்படின்னா இன்னும் ஒரு வல்லமையாக இருக்கும். அதாவது ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை ஒரு தப்பு பண்ணிட்டா முழு பலத்தை நாம் கொண்டு போய் அதுக்கிட்ட காமிச்சா தாங்குமா? அதுபோல் சர்வ வல்லமை படைத்தவர்கள் அல்லவா நம் தெய்வம் அவர்கள். அவர் மனுக்குலத்து மீது கொண்டாந்து காமிச்சா அவன் தெய்வம் அதை குறிப்பிட்றாங்க. பார்த்தீங்களா, அந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் வர்ற காலத்தை கூட அந்த வீறு கொண்டு அதை எடுத்தார்களே தவிர அவங்கள யாரும் இது வரைக்கும் அடித்ததில்லை. அவங்களுக்கு அது அல்ல. அதனால் அவங்க முழு பலத்தையும் மறைத்து வந்ததால் தான் அவர்கள் எதையும் இந்த மக்களை தண்டிக்கவில்லை. தண்டிக்க வேண்டாம் என்று பாட்டையர் அவர்கள் உத்தரவிடுகின்றார்கள். அந்த ஒரு காரணத்திற்காகவே நம் மக்கள் மீது இரக்கப்பட்டு பேரிரக்கம் கொண்டு அந்த தயாளன் நம் மீது கருணை கொண்டு நாம் செய்கின்ற தவறைகளையெல்லாம் மன்னித்து காத்து ரட்சித்து அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுத்தவனையும்
இன்னும் என்னை படித்தவனும் தன்னுடைய குறையிலே இன்னும் இருக்கின்றானே சிவனே ஐயாங்கிறாங்க. அவனையும் அவங்க விட்டு கொடுக்கல. அப்படி காத்து அருளல் பண்ணக்கூடிய நம் தெய்வம் அவர்களினுடைய அந்த முழு பலம்தான் இந்த மெய்வெடியில் நம்மளையெல்லாம் காத்து ரட்சித்தது. காரியப்பணி எவ்வண்ணமாகினும் மீறி நடத்தும் பேராண்மை உடையவர்களாகிய நம் தெய்வம் அவர்கள் மதுரை பழஞ்சாலையில் சந்தித்த போராட்டங்களும் வளர்ச்சியும் மாயாத இரட்சகத்தன்மை ஓயாது பூத்து விளங்கி கொண்டிருக்கின்ற நம் தெய்வம் அவர்கள் பேரிரக்கம் கொண்டல்லவா இங்கே வருகின்றார்கள். அப்படி சென்னை தான் பிள்ளைகள் அடைக்கின்ற பக்கமெல்லாம் சென்று சென்னை, ஈரோடு, திருச்செங்கோடு இப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பழைய நபர்கள்லாம் அப்படி தான் சேர்ந்துருக்காங்க. திருப்பத்தூரில் போய் உருவாக்குறாங்க. வேந்தன்பட்டியில் தங்கள் மாணாக்கர்களின் அழைப்பினை ஏற்ற நம் தெய்வம் அவர்கள் அங்கு ஆற்றிய பேருரையின் முக்கிய குறிப்புகள். இச்சபையின் சபாநாயகம் அவர்களாகிய ஸ்ரீலஸ்ரீ மகரிஷி மார்கநாத ஆண்டகை அவர்களை மேற்படி சபையின் மாணாக்கர்களால் 14/6/35 அன்று மாலை 4:30 மணிக்கு இவ்வூர் மேற்படி சபையின் மாணாக்கர்களில் ஒருவரான ஸ்ரீமான் நாகப்ப செட்டியார் அவர்களுடைய மரக்கடையிலிருந்து மேற்படி சபையின் மாணாக்கர்களுடன் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டது. 5:30 மணி முதல் 8 மணி வரையும் சபாநாயகம் உலக மக்கள் உய்யும் பொருட்டு அனைவர் உள்ளத்தையும் கவரச் செய்து பொதுமக்களுக்கு அண்ட பிண்டத்தின் ஒற்றுமையும் கடவுள் ஒருவன் உண்டு எனவும் கண்டு தெரிந்தவனை கொண்டு தெரிந்து வணங்கி பலனடைய வேண்டுமெனவும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் பசுமரத்தாணி போல் பதியுமாறு நன்றாகவும் வெகு அழகாகவும் மேகம் போன்று வருஷிக்க அவரவர்கள் இயன்ற அளவு பெற்று சந்தோஷமடைந்தார்கள். இரவு மாணாக்கர்களுக்கும் மற்றும் ஏனையோர்கட்கும் பற்பல விஷயங்களை பற்றி பேசி மெய்வழியை போதித்தார்கள். 15, 16 தேதிகளில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் பற்றியும் பேரின்பம், சிற்றின்பம் பற்றியும் நேராக விளங்கச் சொல்லியும் உத்தம பொருள்களை உத்தமர்களாலேயேதான் அறிய வேண்டுமெனவும் அதற்கு உத்தமனின் உத்தமனாகிய குரு முகூர்த்தம் வேண்டுவது அவசியமெனவும் ஜனங்களின் சேமத்தின் பொருட்டாய் மாணாக்கர்களுக்கு பரிபாஷையிலும் ஏனைய மக்கட்கு சுயபாஷையிலும் பேசி அனைவரையும் இன்புறச் செய்து என்றும் நீங்கா இளமையோடு மக்கள் நீடூழி வாழ்கவென திருவாய் மொழிந்து சபை இனிது நிறைவேறியது. திருப்பத்தூரில் கூட்டிய சபையில் நம் தெய்வம் அவர்களின் ஞான உரை பற்றிய பத்திரிகை செய்தி. ராமநாதபுரம் ஜில்லா திருப்பத்தூரில் உள்ள மெய்வழிச்சபை என்னும் ஞான சபையானது சபாநாயகராகிய ஸ்ரீலஸ்ரீ ஞான பண்டித ஆஷிக்குல் ரசூல் வேத ராஜரிஷி மார்கநாத ஆண்டகை அவர்களின் திருச்சன்னிதானத்தில் வெகு சிறப்பாக பார்த்தோர் மனம் வியப்புறுமாறு நடைபெற்றது. அச்சமயம் சுமார் 100 சிஷ்யர்கள் பலவிடங்களிலிருந்தும் வந்து கூடியிருந்து சபாநாயகர் அவர்களால் போதித்து அருளப்பெற்ற ஹீதோபதேசங்களையும் ஞான தீட்சைகளையும் செவிமடுத்தும் பெற்றும் இந்த 3 நாட்களிலும் இரவும் பகலும் இடைவிடாத பேரானந்தத்தில் மூழ்கி இருந்தார்கள். 22/1/38 அன்று திருச்செங்கோட்டில் நம் தெய்வம் அவர்கள் மக்களின் உணர்வில் தைக்கும் பேருரை பற்றிய செய்தி. ஸ்ரீ ஆண்டகையார் அவர்கள் 3 நாட்களிலும் கல்வியின் பயன், கோவில் குளங்கள் முதலியன உண்டாயதன் நோக்கம், ஜீவன் முக்தர்கள் நிலைமை, தவத்திற்கு அடிப்படையாக உள்ள பூர்ண ஞான நிஷ்டை, பகவத்கீதையின் செயல், மத வேறுபாடுகளும் ஏகநாயக கொள்கையும் எல்லா அண்டங்களும் பிண்டத்தில் அடங்கியுள்ளதற்கு சாட்சி முதலிய பல அரிய விஷயங்களை பற்றி 4 வேதங்களையும் ஆதாரமாக கொண்டு போதித்தருளினார்கள். திருச்செங்கோட்டிலுள்ள ஊரார் பலரும் வந்து ஆண்டகேர் அவர்களுடைய நற்போதனைகளை கேட்டு வியப்பும் ஆனந்தமும் அடைந்து சென்றார்கள். அவர்களுள் ஜமீன்தார் திருவாளர் எல் செங்கோட்டுவேல் கவுண்டர் அவர்கள் ஸ்ரீ ஆண்டகேர் அவர்களுடைய அனுமதி பெற்று சபையில் சேர்ந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது.
மதுரமித்திரன் நாளிதழில் மெய்வழிச் சபையின் நோக்கம் பற்றி பிரசுரிக்கப்பட்டது. இச்சபையின் முக்கிய நோக்கம் மக்களின் மயக்கத்தை நீக்கி ஞானத்தை போதிப்பதேயாகும். உண்மையை அறிய விரும்பும் உத்தமர்களுக்கு பல உண்மை தத்துவங்களையும் அஞ்ஞானத்தின் அழுக்காறுகளையும் நன்கு விளக்கி சுத்த வடிவத்தை உணர்த்தி நிற்கிறது. இச்சபையில் ஜாதி மத தேச பேதமின்றி அங்கஹீனமில்லாத 22 வயதுக்கு மேற்பட்டவராயும் 64 வயதுக்கு உட்பட்டவராயும் விவாகமாகி அவரவர் மதாச்சார ஒழுக்கப்படி நடப்பவராயும் உள்ளவர்கள் சபாநாயகரின் அனுமதி பெற்று இச்சபையில் சேர உரிமை உள்ளவர்களாவார்கள். ராமநாதபுரம் ஜில்லாவில் உள்ள ராஜகம்பீரம் மெய்வழி ஆசிரமத்தில் நடந்த தீட்சா சபை பற்றி வெளியாகியது. மாணாக்கர் பலரும் தங்கள் தங்கள் அனுபவ நிலைக்கு மேற்பட்ட தகுதிக்குரிய அந்தர்முக வைப்புகள் பெற்றார்கள். அன்றிரவு மாணாக்கர்களுக்கு பொழுது விடிந்து சூரியோதயம் ஆனதே தெரியாமல் அவர்கள் தேகம் மயிர்கூச்செறிந்து கண்களில் தாரை தாரையாய் நீர் பெருக வாய்விட்டு அலறி தங்களுடைய உள்ள துணர்ச்சியை நினைந்து உருகும்படியாக காமேல் நாயகமாகிய மகரிஷி மார்கநாத ஆண்டவர் அவர்கள் பிரம்ம வித்யா உபன்யாசம் செய்தார்கள். மறுதினம் திருப்புத்தூர் சென்று அங்குள்ள மெய்வழி ஆசிரமத்தில் சீடர்கள் பலர்க்கும் ஆண்டவர் அவர்கள் மெஞ்ஞான உபதேசம் செய்தருளி விடியளவும் ஓர் அரிய பெரிய உபன்யாசம் செய்தனர். அப்படி அந்த பிரசங்கம் பண்ணி வர்ற காலத்தில் தான் சத்திய வாழ்க்கைக்குரிய ஒரு ஊரை நாம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. எப்படி ஏற்படுகிறது என்பதை அவர்கள் அந்த வாக்கியத்திலே குறிப்பிடும் பொழுது எவ்வளவு கவலைதோய இருந்திருந்தால் அந்த நினைவு அவர்களுக்கு அந்த இடத்தில் வரும். ஒருவனுக்கு பசி வந்து விட்டால் 10 பறக்கும் என்று சொல்வார்கள். அந்த பசிக்கொடுமையில் நின்றும் நம் தெய்வம் அவர்கள் நினைத்த ஒரே ஒன்று நமக்கென்ற ஒரு ஊரும் என்று குறிப்பிடுவார்கள். அந்த எண்ணத்தின் விளைவோ என்னவோ மதுரையில் பழஞ்சாலை பொன்னரங்க ஸ்தாபிதம் கட்டுவதற்கான பணிகள், ஆயத்த பணிகள், அந்த நினைவு முதலாக மதுரை பழஞ்சாலையில் அந்த கட்டடம் கட்டுவதற்கு ஒரு ஆயத்தமாக மக்களெல்லாம் குழாத்தெல்லாம் பெருகி காணிக்கையும் பொன் குவியலும் கொண்டாந்தவர்களுக்கு தர அவர்கள் அந்த பொன்னரங்க தேவாலயத்தை தான் முன்னின்று அந்த பணியாளர்கள் கூடவே தானும் நின்று அந்த கட்டடத்தை கட்டி முடித்தார்கள். அதாவது ஒரு அனந்தர் கேட்டாங்க, அதுக்கு தெய்வம் பதில் சொன்னாங்க. முதல்ல நாம் பார்த்தோம், காசு இருந்தால் நான் ஏன்டா நடந்து போகிறேன் அப்படின்னு கேட்டவர்கள் அல்லவா. இப்பொழுது தன்னுடைய மாணாக்கர்கள் எல்லாம் நிறையா வந்ததையும் காணிக்கையும் பொன்குவியலும் அதிகமாக வர ஆரம்பித்த காலகட்டம். அதை வைத்துத்தான் பொன்னரங்க தேவாலயத்தை அவர்கள் கட்டி முடிக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், இரு மருங்கினும் முன்னோ பின்னுமாக ஏகத்திகிரிச்சபை ஆணும் பெண்ணும் பரம் பேரும் பொன்னரங்கம் கட்டவேன வந்திடும் காணிக்கை பொன் கூவியலே. தெய்வம் அவர்கள் தன் பிள்ளைகளுக்காக ஒரு கல் கட்டடம் கட்டி அது வந்து சிறப்பாக இருக்கணும்னு நினச்சி அவர்களே மட்டம் பிடித்து நின்று அந்த இதை கட்டுவாங்க. நம்ம ஆலயத்தில் கூட அவங்க கட்டக்கூடிய அந்த திருவுரு படம் நீங்கள் பார்க்கலாம். அப்படி பணியாளர்களுக்கு கூட நின்று எப்படி பணியாற்றினார்கள் என்று பாடலிலே குறிப்பிடுகின்ற பொழுது, பாயும் பணியாளர் கூடவே ஆண்டவர் பாறாங்கல் தூக்கி அங்கேற்றுவார்களே. அதாவது நினச்சி பாருங்க, அவங்க வயசு என்ன, அவங்களும் அந்த பாறாங்கல் தூக்கி எல்லாவா அந்த பொன்னரங்க தேவாலயத்தை கட்டியிருப்பார்கள். என்ன நினைத்து அவர்கள் கட்டியிருப்பார்கள்? தான் பிள்ளைகளுக்கு இது வேணுமே அப்படின்னு ஒரு ஆதங்கத்திலேயே கட்டினார்கள். அது எப்படி? தான் பிள்ளைகள் காயப்பற்றக்கூடாதான், அதை கடிஞ்சுக்குவாங்க, திட்டி டே அப்படி எடுக்காது இப்படி இருக்கான்னு சொல்லி கொண்டார். அது காயப்பட வண்ணம் மக்கள் தான குஞ்சார் கடிந்தும் மகிழ்ந்தும் சொல்லுவார்களே. ஆக இந்த பணியாளர்கள் கூடவே இருந்து இந்த பொன்னரங்கத்தை அவர்கள் கட்டி முடிக்கின்றார்கள். அதன்பின் அதற்கு ஒரு சோதனை வருகின்றது. இங்கே ஒரு முஸ்லீம் குலத்தவர்கள் எல்லாம் பண்ணாலும்
இப்பொழுது அரசாங்கமே நேரடியாக அதற்கு மகாராணியார் அவர்கள் உத்தரவிட்டு அந்த இடம் இராணுவ தடவாளத்திற்கு வேண்டும் என்பதற்காக அதை தயவு கூர்ந்து கேட்ட காரணத்தால் நம் தெய்வம் அவர்கள் அதை விட்டு வெளியே வர ஆனால் சொல்கிறாங்க, நான் இது என் வாழ்க்கையில் இது ஒன்று இருக்கட்டும் தானே கட்டியிருப்பேன், நம்ம பிள்ளைகள்லாம் இதில் இருக்கணும் தானே நான் நினச்சேன், இப்படி பொசுக்குன்னு கவர்மெண்ட் பிடிக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா அரசாங்கத்தை எதுக்க முடியுமா அப்படிம்பாங்க. அப்படி இருக்க மகாராணி தயவாக கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தான் திரும்ப என்ன பண்ணுறாங்க, அங்கிருந்து தான் இந்த மெய்வழிச்சாலைக்கு வருகின்றார்கள். தென்னாடுடைய சிவன் அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற ஊரல் மலைபூமியில் அமைந்துள்ள தற்போதைய மெய்வழிச்சாலையில் நடந்த போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்ற வளர்ச்சியும் மாறுகின்றார்கள். அதையும் கொடுத்துவிட்டு அவர்கள் எங்கே போவதென்று கண்ணை கட்டி விட்ட போல ஒன்றும் தெரில அவங்களுக்கு. இங்கே ஓடி பார்க்குறாங்க, அங்கே ஓடி பார்க்குறாங்க, எந்த இடமும் அவங்களுக்கு பிடிக்கல. அதற்கு பின் இந்த இடத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள், மதுரை எங்கே, இந்த பாப்பனாச்சி வயல் மெய்வழிச்சாலை எங்கே, எங்கேருந்து அவள் பாதம் நோக என்று சொன்னதை சொல்லுகின்றேன். விட்டுட்டாங்க. இப்போ நம்ம ஒரு இடம் கட்டியிருக்கோம், இன்னொரு வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு இதை கொடுக்கலாம். இல்லை அப்படியாவது அந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் ஒரு கட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவன் போர்க்காலம் வந்துருச்சு, டைம் இல்லை, அதனால் என்ன பண்ணுறான், உடனே காலி பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டான். இப்போ அனாதையாக தாங்க குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரில. அப்போ தான் முதலாக தெய்வம் இந்த இடத்த தேர்ந்தெடுத்து, ஏற்கனவே அவர்கள் நார்த்தாமலையில் காசாயம் கொடுத்த நேரத்திலே இந்த இடமெல்லாம் பார்த்து விட்டு சென்ற ஒரு காரணத்தினாலே தான் அவர்கள் இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அப்பொழுது அது பாப்பனாச்சி வயல். இந்த பாப்பனாச்சி வயல் எப்படி இருந்தது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியாது. மிகப்பெரிய காடு அது. இன்று இப்போ நீங்கள் திருமாளிகை போகிறீங்க இல்லையா, அந்த திருமாளிகை என்னன்னு சொன்னால் ஒரு மினி இருந்தது, மிகப்பெரிய ஒரு மினி. அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த கள்ளமார்கள்லாம் அந்த கோயிலை தான் வணங்கணும். எப்படின்னு சொன்னால் அது பகலில் வர முடியாது, பகல்லே உள்ளே வர முடியாது. அப்படின்னா தீவெட்டி வச்சுக்கிட்டு மத்தியானம் 12 மணிக்கு உள்ளே போனால் மினி அடிச்சிருமா. அதுக்கு ஒரு 9 to 10 மணிக்கு நேரமே போய் அதுக்கு வேணுங்கிற பூஜையை செஞ்சுட்டு பகல்லையே கூட்டமாக வீட்டுக்கு வந்துடணும், அங்கே இருக்க முடியாது. அப்படி இடம் தான் இப்போ நம்மளுடைய திருமாளிகை. அங்கே ஒரு மினி இருக்குது, ஒரு அரசமரம் இருக்குது. அந்த இடத்துல இவங்க பகலில் போய் தீவெட்டி வச்சுக்கிட்டு போய் சாமி கும்பிட்டு ஒடியாந்துருவாங்க. இப்போ அந்த இடத்த தான் நம்ம தெய்வம் சுற்றி ஏக்கரா வாங்குறாங்க. அன்றைக்கி ஒரு அமௌண்ட் கொடுத்து அன்றைக்கி வாங்குறாங்க. வாங்கினா எல்லாம் காடு, முள்காடு. சரி, அப்படி அங்கே போனது எத்தனை குடும்பம், தெய்வத்தோட கூட போனது எத்தனை தெரியுமா, வெறும் 5 குடும்பம். இந்த 5 குடும்பம் உள்ளே போனால் சாயந்தரம் ஆயிடுச்சு, இருட்டு. மழைனா மழை, அது வரைக்கும் அப்படி பார்த்ததே இல்லையா தெய்வம். அங்கே உள்ள அவங்க திருப்பாகம் மட்டும் மழை கொட்டி சொல்லி அந்த இருட்டுக்குள்ளே வீடாக இருக்குது. எல்லாம் ஒண்டி கிண்டி எங்கேயோ கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அடுத்த நாள் எல்லாம் குச்சியெல்லாம் வெட்டி ஒரு குடிசையை போடுறாங்க. அந்த திருமாளிகிட்ட தான் குடிசையை போட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற முள்ளுகளை எல்லாம் தெய்வம் பணியாளர்களுடைய அந்த 5 குடும்பம் தான் முதன் இதை முள்ளெல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி, அப்புறம் ஆலயம் அன்னைக்கு நீங்கள் போனதையுமே பார்த்தா எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. அன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை. அதை கொஞ்சமாக கட்டி அதுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் முள்ளு பத்தைகளை எல்லாம் சரி பண்ணி, அதுக்கப்புறம் தெய்வமே வாக்கியத்தில் சொல்லுவாங்க, நான் தாண்டா இந்த வேப்ப மரம் இதெல்லாம் வச்சு, அதுக்கு முன்னாடி இண்டு இந்த முள்ளுக்காடு தாண்டா இருந்தது அப்படிம்பாங்க இல்லையா. அவங்க அந்த பாடு சொல்கிறேன், அவங்க இந்த அவங்க வந்தவங்க சொல்லிட்டு போயிருக்கலாமே இல்லையா. அப்படி இல்லாமல் தான் மக்களுக்காக வந்தால் கஷ்டப்படக்கூடாது அப்படி என்பதற்காக அவர்களெல்லாம் அவருடைய திருக்கரம் பட்டு அந்த முள்ளெல்லாம் பொறுக்கி காத்த அந்த பூமி தான் அது. அப்படி வருகின்ற காலத்தில் நாங்கள் 1968 இந்த மெய்வழிச்சாலைக்கு போகும் பொழுது நாங்கள் பார்த்த ஒரு காட்சி என்னன்னு சொன்னால், கீழக்குறிச்சியிலேருந்து இன்றைக்கி நம்ம சாலைக்கு போகிறோமே ஹைவேஸ் ரோடு மாதிரி இருக்குது. நாங்கள் போன காலத்தில் முள் போத்துரு, சும்மா ஒரு வண்டிப்பாதை, மாட்டு வண்டி போகலாம், அதுவும் முள்ளெல்லாம் மேலே கிழிக்கும், அதுதான் வண்டிப்பாதை, அவ்வளோதான் இருந்தது. போகிறதுனாவே பயம் அந்த காட்டுக்குள்ளே. இப்படித்தான் இருந்தது. அப்படியே வந்தாலும் அந்த காலத்தில் பஸ்ஸு கிடையாது, ஒன்றும் கிடையாது. சத்தியமங்கலத்தில் இறங்கி 6-7 கிலோமீட்டர் நடந்து வரணும். இதுதான் அன்றைக்கி நிலைமை. நாங்களெல்லாம் அப்படி தான் நடந்து சென்றோம். இன்றைக்கி பஸ்ஸில் போய் இறங்கும், காரில் இறங்குறோம் இல்லை, சத்தியமங்கலத்தில் இறங்கி
நடந்து அந்த ஊர்மலை காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து தான் வரணும். இதுதான் அன்றைய நிலைமை. இப்படி நிறுவி தெய்வம் நீ வந்து அமர்ந்துட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தீர்க்க தரிசனங்கள்லாம் கை வருது. அது மட்டும் இல்லை, இது மகஜர் மைதானம், இந்த பொன்னரங்கம் ஒரு கைலாயம், இப்போ எல்லாமே தீர்க்க தரிசனங்கள் கூறி வந்த பிரகாரமே, அந்த ஊழி விதி பிரகாரமே தெய்வம் இங்கே வந்து சேர்றாங்க. அப்போ தெய்வமாச்சே அவங்களுக்கு தெரியாதா? ஏன் மதுரையை அவ்வளோ செலவு பண்ணி கட்டணும், இங்கேயே எடுத்துமே வந்திருக்கலாமே, தெய்வம் தானே, எல்லாம் அறிஞ்சவங்க தானே. அதுக்கு ஒன்றே ஒன்று உங்களுக்கு அறிவுக்கு போகிற மாதிரி சொல்கிறேன். இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டினவங்க ஏன் அந்த வார்த்தையை எழுதினார்கள்? அந்த வாக்கை எழுத வேண்டிய அவசியம் என்ன? ஆலயம் மாற அரசு மாறும்னு எதுக்காக எழுதணும்? அப்போ தெரிஞ்சிருக்கே, ஊழி விதி பிரகாரம் செய்ய வேண்டியது வந்தது. அவங்க வெள்ளைக்காரன் இவங்களை காலிவனை அனுப்புகிறான், ஆலயம் மாறுது, வெள்ளைக்காரன் கொடுத்துட்டு போயிட்டான். அப்போ இந்த எல்லையில் தான் இது 40 ஆண்டு காலம் நான் நடந்து 4 யுகங்கள் எதிர்பார்த்த எல்லைங்கிறாங்க. தங்களுடைய மாணாக்கர்கள்லாம் ஒவ்வொரு ஊருக்கு நம் தெய்வம் அவர்களை அழைத்து பிரசங்கம் செய்ய அழைப்பார்கள். அப்படி அன்று மெய்வழி பானு ஆனந்தர் டாக்டர் ஈரோட்டில் நம் தெய்வம் அவர்களை அழைத்து வந்து பிரசங்கம் செய்கின்றார்கள். நம்மளது கலைமகள் ஸ்கூலில் தான் நடக்குது. அந்த ஸ்கூலில் நடக்கும் பொழுது தெய்வம் இங்கே தான் பிரசங்கத்தையே பிரம்மாண்டமாக அவர்கள் வெளியாக்குகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், நாம் எதற்காக இந்த ஈரோடு வந்தோம்? உங்கள் தலை செழிப்பதற்காகத்தானே. 100-150 மைல் கடந்து நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வயதில் ஒரு தலையும் நம் பிறந்த இந்த கொங்கு தேசத்தில் வீணாயிடக்கூடாது என்பதற்காகத்தானே நாம் ஓடி வந்தோம். எனக்கு காசா வேணும், பணமாக வேணும், நான் எதற்காக வந்தேன்? ஒரு தலையும் வீணாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் இங்கே வந்தோம் என்று நம்ம ஈரோடு பிரசங்கத்தில் தான் அவங்க ரொம்ப முழங்கி சொல்லுவார்கள். மக்கள் வந்து கூட்டம் அதிகமாக சேக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 5000 பிள்ளைகள், 5000 சில்லற பிள்ளைகளை தெய்வம் பெற்றெடுத்துட்டாங்க. சும்மா அப்புறம் இருக்க மக்கள் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தவர்கள் எல்லாம் எப்படி தெய்வத்துக்கு எல்லாம் சிங்கக்குட்டிகள் தான். 5000த்திற்கும் மேற்பட்ட பிள்ளைகள் சேர்ந்த பின் நடந்த பொங்கல் திருவிழாவின் நியூஸ் பிரிண்ட் காட்சி. என்ன திகைக்கிறீர்கள்? இது எந்த நாட்டில் என்று பார்க்கிறீர்களா? ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டகையை காண பொங்கல் திருநாளன்று இங்கே 1000கணக்கில் அவரது மெய்யன்பர்கள் கூடி மகிழ்ச்சி பெறுகின்றார்கள். புதுக்கோட்டை அருகில் உள்ள மெய்வழி சாலைதான் இது. சாதி மத வேறுபாடு இல்லாமல் சிலர் இந்த புதிய மார்க்கத்தை தழுவியுள்ளனர். இப்படி உருவாக்கி தெய்வம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தெய்வம் பெருந்தவத்துக்கு போயிட்டாங்க. 1976 அவர்கள் தூரத்தை மறைத்து கொண்ட பின் அங்கிருந்த அனந்தர் பெருமக்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியவில்லை. எல்லாம் இருள் கட்டின மாதிரி ஆயிடுச்சு. நாங்களாம் அங்கே இருக்கிறோம், எல்லாம் அழுகிறாங்க, பிறல்றாங்க, மண்ணில் விழுந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தெய்வத்தை திருமால் கொண்டு வர எல்லாம் என்ன பண்ணுறது, எல்லாம் பைத்தியம் முடிச்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரே குழப்பமாயிடுச்சு. ஏன்னா அவங்க நிரந்தரமாக இருப்பாங்க, நாம தான் அடக்காகும்னு நினச்சவங்க. அப்புறம் எப்படி இருக்கும்? அப்புறம் அவர்கள் அந்த தவத்துக்கு போனதுக்கப்புறம் அவர்களை மண்மறைவு செய்துவிட்டு அதற்கு பின் அனந்தர்களுக்கும் என்ன செய்வது என்று எதுவும் புரியல. ஒரு தலைமையில் ஒரு தகப்பன் இருந்து அந்த குடும்பத்தை நடத்தினதுக்கும், தகப்பன் இல்லைன்னா திடீர்னு விட்டுட்டு போயிட்டு அந்த குடும்பம் தடுமாறுமே, அதுபோல் அல்லல் பட்டு விட்டார்கள். அந்த நேரத்தில் யாருக்கும் ஒன்றும் புரியலை. 1976 நம் தெய்வம் அவர்கள் பெருந்தவம் சென்ற பிறகு நடந்த ரெய்டு சம்பவம். இந்த நேரத்தில் தான் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு தேல் கட்டிச்சிச்சு, கொஞ்ச நேரத்திலேயே பாம்பு நல்ல பாம்பு குத்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குன்னு வச்சா, அதுபோல் இந்த ஒரு கவலைவே மாற முடியாத இருந்த நேரத்தில் மக்கள் ரெய்டு வருது. என்ன ரெய்டு? மிஸ்ஸா பீரியடு, இந்திரா காந்தி டைமில் மிஸ்ஸா பீரியடு ரெய்டு வருது. அதாவது இந்த காணிக்கை பொன்குவியல் கொடுத்தாங்கள அல்லவா, அப்படி தெய்வத்துக்கு வந்து நிறையா மக்கள் காணிக்கை செலுத்துகிறாங்க. நீ நினச்சி பாருங்க, ஏண்டா காசு இருந்தால் நான் ஏண்டா நடந்து போகிறேன்னு கேட்டால் அவங்க
இன்றைக்கி காணிக்கையும் பொன்குவியலும் வந்து குமிந்த வண்ணமாக இருக்குது. மக்கள் கூட்டமும் தங்களுக்கு ஒரு பெரிய பலமாக வந்து கொண்டு இருக்கின்ற நேரம். இப்படி நேரத்தில் அவங்க தவத்துக்கு போனதையும் ரெய்டு வருது. தங்க இருந்ததெல்லாம் உண்மைதான். என்ன காரணம்னு மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதப்போ அப்போ அந்த பொன்னரங்க தேவாலயத்தை முடித்துவிட்டு அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் கொடுத்த காசு பொன் குவியலைத்தான் அவர்கள் அந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி அதையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தெய்வம் இதை நீங்கள் எல்லாம் எங்கடா கொண்டு வைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாதுகாப்பாக வைக்கணுமேன்னு கேட்குறாங்க தன் சீடர்கள்ட்ட. அப்போ அந்த சீடர்கள் கேட்கும் பொழுது அப்போல்லாம் பேங்கில் உங்களுக்கு இது கிடையாது, எது என்னது லாக்கர் கிடையாது. அதனால் சரி ஒரு முக்கியமான நபர்களை கூப்பிட்டு அதை ஒரு 4 பேர் 5 பேரை கூப்பிட்டு இதெல்லாம் மண்ணில் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுங்க, உங்களுக்கு கஷ்டம் வர காலத்தில் அதெல்லாம் எடுத்து ஒரு ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அதெல்லாம் பயன்படுத்திங்கப்பான்னு கொடுத்தாங்களே தவிர அவங்க ஒன்றும் பங்களா கட்டிக்கிட்டு தான் குழந்தைகளுக்கெல்லாம் வாரிசுகளாக போய் இடமெல்லாம் கட்டி அப்படி அவங்க செய்யலை. அவங்க சபையில் பிள்ளைகளாக இருக்காங்களே அங்கத்தினர்கள்ட்ட கொடுத்து இதை பாதுகாப்பாக வைங்கன்னு சொன்னாங்க. அப்படி வச்சுருக்க நேரத்தில் ரெய்டு வந்துட்டாங்க. ரெய்டு வந்ததையும் அது ஒரு பெரிய ரணகலம். அந்த ரணகலத்தை இன்று நினைத்தால் கூட என்னுடைய நெஞ்சு நெருக்குது என்று சபைக்கரசர் சொல்லுவார்கள். நெருக்குதுன்னு சொன்னால் பயத்தை தாண்டி திகில்னு ஒன்று வரும். அந்த திகிலுக்கு மேலே தான் அந்த நெருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இச்சமயத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்த மெய்வழி சந்திரோதயானந்தர், மெய்வழி நட்சத்திர ஆனந்தர், மெய்வழி வரதராஜ ஆனந்தர், மெய்வழி சிவமாலை ஆனந்தர், மெய்வழி கமலமுனி ஆனந்தர், மெய்வழி உறங்காப்புலி ஆனந்தர், மெய்வழி பொன்னம்பல ஆனந்தர், மெய்வழி தவச்சீலானந்தர் போன்ற சில ஆனந்தர்களுடன் தெய்வ குடும்பமும் இந்த கடுமையான நெருக்கடி நிலையை சந்தித்து மீண்ட சம்பவம். ஏன்னு சொன்னால் எல்லாம் பூட்ஸ் காலோடையும் இதுவோடையும் ஆலயத்தில் ஃபுல்லாக ஒரு 100 பேர் 50 பேர் 100 பேர் இறங்குறாங்க. இறங்கினதையும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு முக்கியமாக விசாரிக்கும் பொழுது முக்கியமாக ஒரு 5 நபர்கள்கிட்ட தான் மட்டும்தான் தெய்வம் அதை கொடுத்து வச்சுருந்தாங்க. அதை என்ன பண்ணாங்க, பத்திரமாக வைத்திருந்தாலும் அது முழுக்க யாருக்கு தெரியும் என்று சொன்னால் நம்முடைய மெய்வழி சபையினுடைய ஆகம கலாதீனர் மெய்வழி சாலை யுகவான் அண்ணா அவர்களுக்கு தெரியாமல் எதுவும் செய்ய முடியாது. அவர்களை வைத்துத்தான் எல்லா இடத்துலையும் கொடுத்திருந்தார்கள், எல்லாம் பத்திரமாக வைத்திருந்தார்கள். யாரும் அந்த சிவன் சொத்தை எடுத்து விட மாட்டார்கள். அப்படி வைத்திருக்கும் பொழுது அவனுங்க எல்லாம் வந்ததையும் ஆளை பிடிக்கிறாங்க. யார் என்னென்னு விசாரித்ததையும் என் தகப்பனாரையெல்லாம் பிடித்து கொண்டு போய் வைத்து கேட்கின்றார்கள். எங்கள் அப்பா சொல்லிவிட்டார்கள், சிவன் சொத்தை நாங்கள் யாரும் தொடமாட்டோம், வாங்க நாங்கள் காட்டுறோன்னு சொல்கிறாங்க. போய் எடுத்துக்கிறாங்க, மண்ணில் பதிச்சதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அவன் அதை நம்ப மாட்டேங்கிறான். என் தகப்பனாரை கூட்டி வைத்து திருமாலிக்கு முன்பு நிறுத்தி அடி என்று அடிக்கிறார்கள். இதை அடித்த பார்த்ததையுமே ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் திரண்டு வருகின்றார்கள். அடிக்காதேன்னு கத்திக்கிட்டு எங்கள் அப்பா கதறாங்க. வந்த வேகத்தில் பார்த்தா இந்த ஊரை சமாளிக்க முடியாதுன்னு நினச்சி உடனே ரிசர்வுக்கு சொல்லிட்டான். ரிசர்வ் இறங்கிருச்சு. அடித்தா எங்கே பார்த்தாலும் அடி. அனந்தர்கள் எங்கேயும் நிற்க முடியாது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, அடி எல்லாம் ஓடும். கடைசியில் அடித்து இப்போ எங்கள் அப்பாவும் மட்டும் அல்லங்க, நீங்கள் அங்கே ஏன் நான் கவலைப்படுறேன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அந்த போராளிகள், ஒவ்வொரு அனந்தரும் போராளிகளாக நின்ன நேரம். அப்போ அந்த ஒரு போராட்ட காலத்தில் மெய்வழி தவச்சீலானந்தர் யார், இப்போ சாலை வித்தகன் இருக்கிறானே அவங்க தாத்தா, அவரையும் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க. அவரு பாவன் நெசவு நெஞ்சுக்கிட்டு அவருக்கு என்னமே தெரியாது, அவர் அடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் யார் அவன் நினைத்தானோ அவர்களுக்கெல்லாம் அடி, எதுவும் பேச முடியாது. மெய்வழி கமலமுனி ஆனந்தர் மாமா அவர்களையும் தான் விசாரித்தார்கள். ஆனால் அந்த அக்காவை நான் பார்த்ததை சொல்கின்றேன். வசந்த அக்காவை சமணங்கால் போட வச்சுட்டு தொடையில் அடிக்கிறான். அந்த அக்கா கதறாங்க. அந்த அக்காவுக்கு உண்மையாக தெரியாது, அடிக்கிறாங்க. இங்கே உறங்காப்பள்ளி ஆனந்தர் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, சந்திரோதேந்திரர் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க. இப்படி எல்லா பக்கமும் அடி விழுவுது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இருந்த இடத்த காமிச்சிட்டாங்க. அவன் நம்ப மாட்டாங்கிறான், இன்னும் இருக்குது சொல்லு, நிறையா இருக்குது சொல்லு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அது நிறையா நடந்தது. கிட்டத்தட்ட அது பெரிய போர்க்களம். அதில் எல்லாம் தலை தெறிக்க தப்பிச்சு எல்லாம் ஓடிட்டாங்க.
எல்லாம் ஃபுல்லாக வந்து நீங்கள் நிற்கிற அந்த மெய்வழி இருக்கே, இது முழுக்க போலீஸ் தொப்பிகள் தான் இருக்கும். வெளியே யார் போக முடியாது. உள்ளே வர்றதுனா ரொம்ப செக்கிங் இருக்கும், வெளியே போகிறனாலும் செக்கிங் இருக்கும். நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் போவோம்னா டிஃபன் பாக்ஸுக்குள்ளே அவங்களோட பீச்சங்கையை விட்டு கலக்கி பார்ப்பான், தங்க இதை எடுத்துகிட்டு போயிடுறோமோ அப்படின்னு. கீழே குறிச்சி போனால் தலப்பா கட்டிட்டு போக முடியாது. என் மக்கள் சான்றோர்கள் இடுப்பில் அணிந்த கச்சை ஏண்டா கலட்டுன்றானே சிவனே ஐயா. அதுபோல் நம்ம மக்கள் தலப்பா கட்டிட்டு போனால் கலட்டுடான் என்று சொல்லி கலட்டி துரத்தி விட்டார்கள். யாரும் தலப்பா கட்டிக்கிட்டு போக முடியாது. அப்போ அனந்தர்களும் நிறையா பேர் சிதைந்து எல்லாம் ஓடிவிட்டார்கள். ஒரு 50 குடும்பம் எனக்கு தெரிந்து அங்கே இருந்த குடும்பம், 50 to 60 குடும்பம் தான் இருந்தாங்க. எல்லாம் போயிடுச்சு. இந்த மக்கள் எல்லாம் போராளிகளாக நின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல. இந்த மெய்வழியினுடைய அஸ்திவாரம் என்று நான் சொல்லுவேன். அவர்கள் என்ன பண்ணுகின்றார்கள், இந்த போராட்டத்தின் நடுவில் தலப்பா கட்டிட்டு வரைய போக முடியாதே, போக முடியாது. அடிக்கிறான், திட்டுறான், தலப்பா பிடுங்குறான். டபக்குன்னு தலப்பா பிடுங்கி பையில் வச்சுட்டு போ, நீ எங்கே இதில் போகிற. இதை நாங்கள்லாம் பார்த்ததை சொல்லுகின்றேன். ரெய்டு நேரத்தில் தங்கள் குடும்பத்துடன் தான் நேரில் கண்ட துயர சம்பவத்தை சபை பொறுப்பாளர் பகிர்தல். இந்த தருணத்தில் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி திருச்சி ஜெனரல் ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க. இதில் என்னுடைய அப்பாவையும் என் அம்மாவையும் என் அண்ணன் மெய்வழி பாலசுப்ரமணியன் என் அண்ணனையும் என்னையும் சேர்த்து 4 பேர்த்தையும் ஜெனரல் ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த குடும்பத்தோடு போனது நாங்கள் ஒன்று தான். தெய்வம் கொடுத்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். பரவாயில்ல, அதுதான் நமக்கு இந்த மெய்க்கு நிற்க வைக்கும். அப்போது எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் போகிறோம். எல்லோரும் தனித்தனியாக வர்றாங்க. அதில் பெரியண்ணன், சின்னண்ணன், மெய்வழி நச்சித்தானந்தர், மெய்வழி சந்திரோதய ஆனந்தமாமா, மெய்வழி கமலமுனி ஆனந்தர், மெய்வழி உரங்காப்பள்ளி ஆனந்தர், இப்படி முக்கியமான நபர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. திருச்சி ஜெனரல் கொண்டு போகிறாங்க. எங்களையெல்லாம் ஏற்றிக்கிட்டு போனால் திருச்சியில் ஒரு 20-30 நாள் எங்களை அங்கே வச்சுட்டாங்க. எல்லாம் ஒரே ஜெயிலில் ஒரு ஜெயிலில் வரிசையில். இன்றைக்கி நான் அந்த திருச்சி ஜெனரல்கிட்ட போய் அந்த சிங்கமாட்டம் போட்டுக்க பார்த்தாவே எனக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். எங்களை அதில் கொண்டு போய் அடைச்சிட்டு, இப்போ நாங்கள் ஒரு குடும்பம் மட்டும் எங்களுக்கு ஒரு ஜெயில் விட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூம், எல்லாமே ஜெயில். சாயந்தரம் 6 மணிக்கு லாக் பண்ணிடுவாங்க, காலைல 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுகின்ற பொழுது நீங்கள் நினச்சி பாருங்கள், முனிவன் பெற்ற பிள்ளையை சுண்டேளி ஓடி வந்து கடிக்க கண்டேன் சிவனைய. உண்மையாக நினச்சி பார்க்குறேன். அந்த ஆதி பரம்பொருள் அந்த யுகவித்தில் வந்த அந்த 2 குமாரர்களையும் அவர்களையும் துன்புறுத்தி அவர்களை கொண்டு போய் அந்த எங்கள் ஜெயிலுக்கு பக்கத்தில் தான் தங்கியிருக்கிறாங்க. அவங்களும் காலையில் எந்திரிச்சு குளிக்கணும். ஒரே ஒரு தொட்டி கட்டி விட்டுருப்பான். அந்த தொட்டியில் போனால் ஈயத்தில் ஆன ஒரு கோப்பை கிடக்கும். அந்த ஈய கோப்பையே ஒடுங்கி கிடக்கும், உள்ளே பாசம் பிடிச்சி கிடக்கும். அந்த தொட்டிலையும் பாசம் பிடிச்சி கிடக்கும். அந்த தண்ணியை தான் காலையில் எந்திரிச்சு குளிச்சுக்கணும். எப்படிங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? எந்த ட்ரெஸ்ஸு நாங்கள் எதையும் மாற்றவும் முடியாது, ஒன்றும் இல்லை, மாத்திரக்கு உள்ள எதுவுமே இல்லை. எங்களுக்கு வேறு எதுவும் கொடுக்கவும் இல்லை. குடும்பத்தோடு நாங்கள் ஒருத்தர் தான் உள்ளே இருக்கிறோம். பாத்ரூம் போனாலும் அம்மா உள்ளே போய் ஆகணும், நாங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாமே உள்ளே இருக்கோம். எப்படி ஒரு நிலைமை பாருங்கள். இது புறப்படும் பொழுது ஒரு நிகழ்வு நடக்குகின்றது. எங்கள் அம்மாவை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வர்றாங்க. எங்கள் அம்மா சமையலில் இப்படி வடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊது குழாய் இருக்குமில்ல, அந்த கஞ்சி வடிக்கிறதுக்கு அந்த விறகடுப்பில் ஊது குழாயை வச்சு இப்படி வடிக்கிறாங்க. வடிக்க அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணுது. நான் பக்கத்தில் நிற்கிறேன். அந்த அம்மா எங்கள் அம்மா சொல்கிறாங்க, சோறு வடிச்சிட்டு வரேன்னு. அதெல்லாம் வா அப்படின்னு எங்கள் அம்மா தரன்னு பிடிச்சி சேலையை பிடிச்சி எடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னங்க பூட்டிகிட்டாவது வர்றேங்கிறாங்க எங்கள் அம்மா. பூட்டிகிட்டு வரக்கு தான் அனுமதி கொடுத்தாங்க. பூட்டிட்டு நேராக தூக்கிட்டு போயிட்டாங்களா. இப்படி போய் எங்களை அந்த குடும்பத்தை எங்களை எல்லாம் வச்சுட்டாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் மிகப்பெரிய அளவில் விசாரிக்கணும்னு சொல்லி திருச்சி ஜெனரல் ஜெயிலில் யாரை தொட்டால் இவங்க கதறுவாங்கன்னு தெரிஞ்சு என்னுடைய அண்ணாரை, எங்கள் அண்ணனை மணி அண்ணனை ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போய் வச்சு அடிக்கிறாங்க. அடித்தா எப்படின்னா இந்த சேர் இப்படி உட்கார்ற மாதிரி இந்த கையை நீட்டி இப்படி உட்கார வச்சுட்டு இந்த முழங்கையிலையும் இந்த தொடையிலையும் அடிக்கிறாங்க. எங்கள் அண்ணன் அழுகுறார், கதறாரு. அவருக்கு ஒன்றும் தெரியாது. இவர் கதறினதையும் எங்கள் அப்பா பயங்கர எமோஷன் ஆகிட்டு கத்திக்கிட்டு ஓடி அங்கே உள்ளே பூந்ததையும் எங்கள் அப்பா வெறியோடு, டே என்னை அடித்து கொண்டுருங்கடா, என்னை கொள்ளுங்கடா, என் பையனை விட்டுருங்கடா, என் பையனுக்கு ஒன்றும் தெரியாது. கதறாங்க. அவன் எதுவுமே அடங்கலை.
அடிக்கிறான். அது என்ன நினைவோ, தெய்வ நினைவு. ஒரே ஒரு சத்தம் கொடுக்கிறார், டே இயேசு பெருமான சிலுவையில் ஏற்றணும் தான்டா, அதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சலடா, கொள்ளுங்கடா, அடித்து கொள்ளுங்கடா எங்களையா அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒரு வார்த்தை கேட்டதையும் ஸ்டாப் அப்படிங்கிறான் ஒரு ஆள். யார் தெரியுமா? சௌரிராஜன் சொல்லி அந்த ஆள் தான் கஸ்டம்ஸ் அதிகாரி, அவன் தான் மெயின். அவன் கிறிஸ்டின். இயேசு பெருமான கொண்டவங்க தானே, எங்களை கொல்றக்கு உனக்கு என்ன, கொள்ளு அப்படின்னாங்கல்ல, ஸ்டாப் அப்படின்னு அடிக்கிறது. நாங்கள் பார்த்து நிற்கிறோம், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்டாப், நிறுத்திட்டான். எங்கள் அண்ணன் அப்படியே சாஞ்சிட்டார். இப்படி விழுந்ததையும் எங்கள் அப்பாவை அடிக்கிறான். எங்கள் அப்பா சொன்னாங்க, என்னை எவ்வளோ வேணா அடி, நான் தாங்குறேன், என் பையனை அடிச்சிடாதீங்கடா, நான் தாங்க மாட்டேன்டா, என் முன்னாடி அடிச்சிடாதீங்கப்பா. கதறாங்க. எல்லாம் அடித்து ராத்திரி 12 மணிக்கு கொண்டாந்து ரூமில் விட்றாங்க, எங்கள் ஜெயிலுக்குள்ளே எங்களை. அப்படி விடும்பொழுது எங்கள் அப்பாவை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போகிறானுங்க. போய் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது காலையில் 5 மணிக்கெல்லாம் இந்த தூக்கு கைதி போடுவாங்கள்ல, அது மாதிரி அப்பாவுக்கு அறிவிக்கிறாங்க, ஒரு 5 மணிக்கெல்லாம் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அனுப்புகிறாங்க, அடியை போட்டு 5 மணிக்கு உங்களை விடிய காத்தால் கூப்பிட்டு வந்துடுவாங்க, தயாராக இருங்க. உங்கள் கையை இப்படி நாங்கள் கட்டி வச்சுட்டு, இப்படி கட்டி வச்சுட்டு, இந்த நெகைக்கண்ணில் இவ்வளோ பெரிய ஊசி, மாட்டுக்கு போடுற ஊசி மாதிரி, அந்த ஊசியே இந்த நெகைக்கண்ணில் ஏற்றுவாங்க, நீங்கள் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அப்பா சொல்கிறாங்க, நான் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்தனே இறைவா, என்னை இப்படி சித்திரவதை பண்ணுறானே அப்படின்னு எங்ககிட்ட வந்த வேகத்தில் குமுறி அழுகுறாங்க. அப்போ எங்கள் அண்ணனை உட்கார வச்சு என்ன சொல்கிறாங்க, அப்பா டேய், நான் காலைல 5 மணிக்கு நான் அடங்கிடுவேன்டா, அவன் ஊசி எடுத்து இதில் போட்டானா நான் தாங்க மாட்டேன், அவன் அப்படி ஏற்றிட்டானா கண்ணு நான் அடக்கிட்டேனா, இவனை சாலமணியும் உருக்குமணியும் நீ பார்த்துக்க, எப்படியாவது இருக்கிறத கஞ்சி காய்ச்சியாவது குடிச்சு இந்த மெய்வெளியை நீங்கள் நடத்திக்க, விட்டுட்டு போட்டு போயிடாதடா, இந்த கஷ்டம் கொடுக்குறாங்கன்னு நினைக்காத நம்ம தெய்வம் அப்படின்னு நினச்சி அவங்க அந்த இடத்துல ஒரு முடிவு பண்ணி, எங்கள் அப்பா கண்ணீர் விட்டு அழுகிறாங்க, எங்கள் அம்மா அழுகிறாங்க, நான் அழுகிறேன், எங்கள் அண்ணன் அழுகுறாங்க, எங்களுக்கு திக்கட்டு நிற்கிறோம். அங்கே பக்கத்தில் இருக்கிற ரூமில் இருக்க யாரோடய பேச முடியாது. இந்த கவலையோடு இருக்கும் பொழுது விடிய கத்தலை நான் யாரும் தூங்கலை, தூக்கமே இல்லை, எல்லாம் அமர்ந்து இருக்கிறப்போ காலையில் ஒரு 6 மணி இருக்கும். 5 மணிக்கு வர்றேன்னு சொன்னேன், வரலையே, நாங்கள் துக்குன்னு உட்காந்துருக்கிறோமே. ஒரு 6 மணிக்கு வந்தாங்க. அப்படி வருகின்ற பொழுது, இன்று உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் டே, நீங்கள் நேராக அங்கே போய் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். எங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா தெய்வம் எப்படி மாற்றுறாங்கன்னு சொல்கிறேன். இரவெல்லாம் நாங்கள் கதறி இருப்போமே, அது இறைவனை நினச்சி இறைவா அப்படின்னு எங்கள் அப்பா கதறாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு செயல் நடக்குது. அவங்க முதல் நாள் சொல்கிறாங்க, அடுத்த நாள் இங்கே அப்பா ஊசி ஏற்றுறேன்னு சொல்கிறவன் கேன்சல் பண்ணிவிட்டு விடிய கதறோம். எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி கூட்டிகிட்டு போகும்பொழுது எங்கள் எல்லாரையும் அப்போ நான் பார்த்து நம்ம சபைக்கரசல் இடத்துல கூட நான் கலங்கி சொன்னது உண்டு. அதாவது அழுக்கு வேட்டியை நான் பார்த்தது இல்லையா, 2 குமாரர்களும் அந்த காஷாய ட்ரெஸ் அணிந்து பச்சை கலர்லையும் அவர்கள் ரோஸ் கலர்லையும் அண்ணன் அவர்கள் இருவரும் தலப்பா கட்டி வந்தால் ராஜகுமாரர்களாக இருந்த அவர்களை பார்த்த கண்கள் தான். அன்று அழுக்கு வேஷ்டி அழுக்கு சட்டை எவ்வளோ நாள் ஆச்சோ போட்டு பிறண்டு நின்று 2 பேரையும் கூட்டி கொண்டு வருகின்றார்கள். எல்லாத்தையும் எங்கள் ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வராங்க. வந்தால் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் அடித்தது கூட நினச்சி அழுவலை. தம்பிங்களை 2 பேரும் இப்படி கொண்டாந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அப்பா. அதுக்கப்புறம் எங்களையெல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரித்து பார்த்துட்டு அப்புறம் அப்பா உண்மையை தான் சொன்னாங்க. எங்களுக்கு அந்த ஈசன் சொத்துங்க பட் டிக்ளேர் பண்ணி பேசினாங்க. அம்மா நாங்கள் யாரும் கையாடெல்லாம் பண்ண மாட்டோம், அவங்க கொடுத்த சொத்தை நான் வந்ததையுமே நாங்கள் இவங்க கேட்டாங்க, நாங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம். திரும்ப எங்களை சித்திரவதை அடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்துட்டு விடுதலைங்கிறாங்க. ஒரு ஆச்சரியம், இரவெல்லாம் தூங்கலாம் அழுதுகிட்டு இருக்கிறோம், விடுதலைங்கிறாங்க. அது யாருடைய செயல்? எல்லாம் ஒரு சந்தோஷம், அங்கேயும் கண்ணீர் தான் எங்களுக்கு. உடனே நாங்கள் புறப்பட்டு எல்லோரும் வரலாம் அப்படின்னு புறப்பட்டா எங்கள் கையில் காசு வரக்கு இல்லை. போகும்போது சும்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்களே. அப்புறம் அங்கே யாரோ ஒரு அனந்தல்கிட்ட பஸ்ஸுக்கு மட்டும் எங்கள் அப்பா கேட்குறாங்க. யாரோ வந்தாங்க, கொடுத்தாங்க. அதை வச்சு நான் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எல்லாம் 4 பேரும் சத்தியமங்கலத்தில் இறங்கி வந்தால் மழைனா மழை,
சுத்தமாக நனைஞ்சு சாலைக்கு வர்றோம். சாலைக்கு வந்தால் நான் சாலையில் வந்து அந்த வீட்டை திறந்து உள்ளே போய் பார்த்தா எங்கள் அம்மா எப்படி ஊதுகோலில் வச்சு சோறை வடிச்சிருந்தாங்களோ அப்படியே இருக்குது. எல்லாம் காஞ்சி போய் 30 நாள் கழிச்சு அங்கே சாப்பிட்ருப்போன்னு நினச்சிங்களா? நீங்கள் சாப்பிட்றக்கு எங்களுக்கு எப்படி மனசு வரும்? நான் சின்ன வயசாக இருந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போய் எல்லாம் அது இதுன்னு வாங்கி கொடுத்தாங்க போலீஸ்காரங்களாம். நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கானே, பாவம் கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவானே. இவங்கெல்லாம் யார் உணவு இறங்கலை, அவ்வளோ வேதனை. போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. மெய்வெடியை கண்ட பேப்பரில் இஷ்டத்துக்கு அவங்களுக்குன்னு எழுதி தாறுமாறாக எழுதி இது என்னன்னே தெரியாமல் எல்லாம் பேரை கெடுத்த நேரம். அப்போ எல்லாம் இடிஞ்சு போய் என்னது இந்த மெய்வெடியே இடிஞ்சு போகிற அளவுக்கு கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. தகப்பனும் இல்லை. எப்படி அவங்களுக்கு ஒரு அனாதையாக பாட்டையாக இல்லாமல் தான் தனித்து அவாந்தரையை நின்று கொண்டு இந்த மக்களிடத்தில் போராடினார்களோ அதுபோல் தன் பிள்ளைகளும் அவர்கள் இல்லாமல் போராட சக்தியில் தெய்வம் ஒரு வாய்ப்பைத்தான் கொடுத்தார்கள். இந்த மெய்யில் எத்தனை பேர் நிற்பான் பார்த்தார்கள். அன்று சிங்கக்குட்டிகளாக ஒவ்வொருத்தரும் நின்றார்கள். அன்று போராட்டமே என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலூர் சபையில் இன்றைக்கி கூட இருக்கிறாங்க மெய்வெளி காசி கவுண்டர். நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவார், கத்தி எடுத்துக்கிட்டு போய் இரவு போராடுறாங்க. ஊரே ரவுண்ட் சுற்றிக்கிச்சு, தலப்பா அவுக்கு சொல்லி கத்தியை வச்சுக்கிட்டு போராடினாங்க. வாங்கடா பக்கத்தில் அப்படின்னு பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி ஜெயிச்சாங்க. நம் தெய்வம் ஒளிநாடாவில் குறிப்பிடுவாங்க, அதாவது எம் மெய்வழி மக்கள் கூட்டம் இதோ பெருகிவிட்டது. இனி தீங்கினர் கூடி இந்த மெய்வழிக்கு மாற்றமாக தலையாட்டினால் அவை எல்லாவற்றையும் நம் மக்கள் மிகைத்து மிதித்து தவிடுபொடி ஆக்கி விடுவார்கள்ங்கிறாங்க. ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்குறாங்க. இத்தனை நாள் நீ பண்ணியிருக்கலாமப்பா, இனிமேல் அப்படி பண்ண முடியாது. ஏனென்றால் இந்த மெய்வழி மக்கள் பெருகிவிட்டார்கள். அவர்கள் சத்தியத்தை நாடி நிற்கின்ற மக்கள். இதற்கு யாராவது தீங்கினர் கூட்டம் வந்து தீங்கு செய்தால் அதற்காக அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள் என்று நமக்கு தெய்வம் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு உறுதி கொடுக்குறாங்க. நம்ம பிள்ளைங்க விட்டு கொடுத்துட மாட்டாங்க என்பதற்காக உறுதி செய்கின்றார்கள். இப்போதிருக்கும் 69 ஜாதிகள் அடங்கிய பல ஆயிரக்கணக்கான எமது மெய்வழி பெருங்குள மக்கள் அனைவரும் நீடூழி வாழ்வது போலவே இதனை பார்த்து தொடர்ந்து கொள்ளும் உலக மக்கள் அனைவரும் நீடூழி வாழ்க என்ற தெய்வம் அவர்களின் ஆசீர்வாதத்தின்படி நன்மன மக்கள் வருகை ஒருபுறமும் சந்ததியினர் பெருகுதல் மறுபுறமும் என மெய்வழி கூட்டம் பெருகி வரும் காலம். அப்படி வந்து இந்த மெய்வழிச்சாலையை உண்டாக்கி ஊரான உயிர் பயிர் ஏற்றக்கூடிய ஒரு ஊரை உருவாக்கி இந்த வையகத்தவரெல்லாம் வாருங்கோ வாங்கோ என்று நாதம் முழங்க அழித்து கூப்பிட்டு கொண்டிருக்கின்ற அந்த எல்லையில் இன்று நன்மன மக்களும் அந்த நம்பி வருகின்ற யதார்த்த மக்களும் இந்த மெய்வழியில் வருகின்றார்கள் என்றால் அவருடைய ஆசீர்வாதம் எப்படி நடக்குகின்றது? அந்த ஆசீர்வாதத்தை பதித்து விட்டு சென்று விட்டார்கள். கொஞ்ச நாள் அப்படியே வந்து ஓடுது. அப்புறம் கொஞ்ச நாளில் என்ன வருது பாருங்க, HRNC வருது. இந்து அறநிலைத்துறை ஒரு ஆள் கொண்டு வரான். எப்படி கொண்டு வரான்? இது இந்து அறநிலைத்துறை, இதுக்கு சாலைக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா வந்து அந்த வழிபாடுகள்லாம் மாறி வேறு மாதிரி கொண்டு போகணும் இல்லையா? இது இந்து அறநிலைத்துறையை எடுத்துட்டா அப்படி மிகப்பெரிய போராட்டம்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஆமாம், அது வந்து போர்க்களம் தான். எல்லாம் நடக்குது, பெரிய அளவில் கேஸ் நடக்குது, அடிதடி நடக்குது, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் அலையிறோம், ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு உச்சகட்டம் மத்தியானம் 1 மணிக்கு HRNC சாலைகளை வந்து கால் வச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக தூக்க போகிறாங்க. நாங்கள் ஒரு 10 மணிக்கு காலையில் திருச்சி எவ்வளோ இதில் கமிஷனர் ஆஃபீஸில் உட்காந்துருக்குறோம், இந்திய அறநிலையத்தினுடைய கமிஷனர் ஆஃபீஸில். அவர் பலங்கொண்டு பேசுகிறார், அதெல்லாம் முடியாது, கண்டிப்பாக நாங்கள் எடுப்போங்கிறார். பெரிய வாக்குவாதம் நடக்குது. அப்பொழுது மெய்வழி மாமனன் அண்ணன் அவர்கள், நான் மறக்க மாட்டேன், அவருடைய போராட்ட களத்தில் நாங்கள் எல்லாம் நின்றதை சொல்லுகின்றேன். ஆனால் அப்பவும் இல்லாமல் மறுபடியும் இழுப்பூர் தாசில்தார்ட்ட சொல்லி போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்லிட்டாங்க. இறைவன் அங்கே தான் விளையாடுகின்றார்கள் நம் தெய்வம். இழுப்பூர் தாசில்தார் சொல்லுகின்றார், அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை, இது அவர்கள் மத உணர்வை சார்ந்தது, நீங்கள் அதற்குள் சென்றால் என்ன வேணாலும் நடக்கலாம், நான் உத்தரவாதம் தரமாட்டேன், போலீஸ் பாதுகாப்பு தரமாட்டேன் என்று இந்த அறநிலையத்துறைக்கு யார் சொல்லுகின்றார்? ஒரு தாசில்தார் சொல்லுகின்றார். அப்படியே நின்று போச்சு.
போராட்டம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒவ்வொரு திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி பீஸ் மீட்டிங், பிரச்சனை பிரச்சனை, எத்தனை பிரச்சனைகள். ஆனால் இந்த மெய்வழி வளருவது நின்று விட்டதா உங்களுக்கெல்லாம் தெரியும். 10 ஆண்டுகளில் எவ்வளவு இந்த கீழக்குறிச்சி என்ன, கூத்தணிப்பட்டி என்ன, ஊரப்பட்டி என்ன, என்ன பெரிய வளர்ந்து வருகிறது. தெய்வனுடைய ஆட்சியை சொல்லுகின்றேன். போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வளர்ச்சியினுடைய மிகப்பெரிய அளவுக்கு வருது. ஒருத்தர் நான் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போகிறார். அவரை நம்பி ஒரு கூட்டமே போகுது. சரியா? இப்படி போய் அதில் கலைந்த கூட்டம் நிறையா. இங்கே திருவிழா நடக்கும், பஸ்ஸை வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க வெளியே. இங்கே ஆள் இருக்காது. இன்னைக்கு ஒரு கொடிக்கு என்ன கூட்டம், ஒரு பௌர்ணமிக்கு என்ன கூட்டம், ஒரு திருவிழா கூட்டம் நிற்கிறது. எதற்காக? அந்த தெய்வம் அவருடைய ஆட்சி, அவருடைய அந்த பலவந்தமான அந்த செயல், நிரூபணையான செயல் இல்லாத வாசகமே அவரிடத்தில் இல்லையே. இதை பார்த்த கண்ணுற்ற யதார்த்த மக்கள் இந்த மெய்வழியில் கால் ஊன்றி வளர்ந்து வருகின்ற இந்த நேரம்தான் இந்த மெய்வழியுடைய வளர்ச்சி ஆரம்ப காலகட்டம் வந்தது. அதற்கப்புறம் ஒவ்வொரு திருவிழாக்களும் பாருங்கள். போன திருவிழா போலியா இந்த திருவிழா, வைகாசி திருவிழா நடந்தது, என்ன கூட்டம். நீ அந்த கூட்டத்தை கூட எல்லாத்தையும் அமரச் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே நம் தெய்வம் அவருடைய அந்த விளங்கும் என்ற ஞான சபை மலர்ந்து ஓங்க என்று சொன்னது போல, பாட்டையர் அவர்கள் ஆடு மேய்க்குகின்ற பணியை கொடுத்துவிட்டு படர்விடும் தருணம் என்று குறிப்பிட்டது போல, இன்று நம் கண்காண நீதமாம் கும்பல் கும்பல் ஆகவுள் நுழைந்து கொண்டிருப்பதை கண்காண கண்டு கொண்டு இருக்கின்றோம். அன்று போராளிகளாக இருந்த மக்கள் தான் மெய்வழியில் இன்றும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாரிசுதாரர்கள் தான் அத்தனை பேரும் இன்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட அங்கே இன்னைக்கு எங்கள் கூட இருக்கிற எல்லா நண்பர்களையுமே நான் சொல்ல முடியும். எல்லாம் போராளிகள், சாதாரணமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா சாலையில். அப்படி நின்று போராடினவர்கள் இல்லை என்றால் மெய்வழி என்னைக்கோ தூக்கிட்டு போயிருப்பாங்க. போராட்டம்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்பேற்பட்ட போராட்டத்துக்கு பின் கூட தெய்வம் அந்த ஓரூர்களை தேவரதத்தை தாங்கள் எந்த இடத்துல சரி செய்து கொள்ள வேண்டுமோ தவத்துக்கு போய் அவங்க செய்ய வேண்டிய காரியம் அனந்தானந்தம். இன்னைக்கு படித்தோம், அனந்தானந்தம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? இதுக்காக இறங்கி ஒடியாந்து இதையெல்லாம் சரி செய்து இதையும் ஒரு பக்கம் தோள் தூக்கி போகின்றார்கள் என்றால் இன்றும் போராட்டம் இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். இன்றும் நிர்வாகத்தை எதிர்த்து போராடக்கூடிய இருக்கத்தான் செய்கின்றன. அதற்காக அஞ்சி இந்த மெய்வழி நடந்து விடாது. நடத்துகின்றது அந்த தெய்வம் அவர்கள். அதனால தான் சொல்கிறது, எந்த ஒரு ஆட்சியரையும் தாட்சியாய் கூறியல்மாங்க. அது மெய்வழி சபையாகட்டும் நடந்து கொண்டிருக்கிறதுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அதற்கு எதிர்ப்பாகவோ வேறு கருத்து சொல்வதற்கோ நாம் இந்த மெய்வழிக்கு வரவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு போராட்ட களத்தையும் சந்தித்து வந்து கொண்டிருப்பதுதான் மெய்வழி. மெய்வழி என்பது ஞானம் பேசிட்டு போவதல்ல. எவ்வளோ போராட்டங்களுக்கு நடுவில் காண்டாமிருகம் பறவை பாம்பினுக்கு காத்து பயிரிட்டதுன்னு சொன்னால் இன்றும் அந்த பணி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் நிறைய பொதுமக்கள் வருகின்றார்கள், தடுமாறி விடுகின்றார்கள். தடுமாறுவதற்கு காண்டாமிருகம் பறவை பாம்பினம் காத்து கொண்டு இருக்கின்றது. தவறிவிடாதீர்கள். போராட்ட களம் வந்திருக்கும். இந்த போராட்டத்தை பார்த்துவிட்டு பின்வாங்கி போனவர்கள் எத்தனையோ பேர். என்ன மெய்வழிச்சாலும் அமைதியை நினச்சிக்கிட்டு வந்தோமே, இன்னும் இவ்வளவு இதாக நடக்குது, அதெல்லாம் இல்லை. இதையெல்லாம் தாண்டி ஒருவன் நிற்க வேண்டும். அன்று இந்த தவநிலையை பெற வேண்டும் என்றால், அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற வேண்டும் என்றால், அவன் குடும்பத்தை எல்லாம் விட்டு காடு மலைகளில் போய் அன்னாகாரமின்றி தவமிருந்து பெற வேண்டிய ஒன்றை இன்று இனாமாக இலவசமாக நீ குடும்பத்தோடு இருந்து பெற்றுக்கொள்ளலாம், நீ சம்பாதித்துக் கொள்ளலாம், நீ தூங்கிக் கொள்ளலாம், சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஏது ஞானம்? இதற்கு நடுவில் நான் இது பிரச்சனை, எனக்கு இது முடியாது என்று சொன்னால் எப்படி போய் பெற வேண்டிய ஒன்றை எப்படி கொடுத்தார்கள்? இதையெல்லாம் தூசி. நாம் வந்த ஒரே காரியம், மெய்வழி தெய்வத்தை நோக்கி வந்திருக்கிறோம். அவர்கள் எமக்கு அந்த பெரும் பதத்தை அளிக்க காத்திருக்கின்றார்கள். அந்த தவ எல்லையில் நான் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொன்ன வாக்கிற்கு நான் தவறாமல் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நம்மை சரி செய்து கொள்ளாவிட்டால் இந்த மெய்வழியில் நாம் நீடிக்க முடியாது. இந்த மெய்வழியை நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தெய்வம் அவர்களுடைய அந்த வாக்கை செவிமடுப்பது ஒன்றுதான் நமது வேலை என்று சொல்லி 2024 இன்று போராட்டங்களுக்கு இடையில் மெய்வழியின் அதீத வளர்ச்சி. இன்று ஒவ்வொரு திருவிழாவிலும் மக்கள் பெருகியிருப்பதை காணலாம்.
பொன்னிலகை பலிக்கும் பஞ்சாட்சரமே பலிக்கும் பஞ்சாட்சரமே வாழ்ந்தமிழ் பொன்னிலகை பலிக்கும் பஞ்சாட்சரமே பலிக்கும் பஞ்சாட்சரமே வாழும் குரு குலத்தவரே பார்க்கும் பஞ்சாட்சரமே வாழும் குரு குலத்தவரே பார்க்கும் பஞ்சாட்சரமே முத்திரகை பலிக்கும் பஞ்சாட்சரமே பஞ்சாட்சரமே மச்சிட்டால் பெருவாழ்வு வரும் என்று நிச்சய திருமாறை நேமியன் ஏவனான் திருப்பத்தூரில் ஆரம்ப பிரச்சார படலத்தின் போது 12 ஆண்டுகளில் ஒரு பிள்ளை கூட இல்லை என்ற நிலையை மாற்றி நம் தெய்வம் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களை முத்தி திசையில் இன்று நடத்தி கொண்டிருக்கும் அதிசயத்தை வெளியாக்குகிறார்கள்.
அந்த 1-2 எம் சாலை தமிழ் பல்லாயிரம் பேரை படைத்தது. இப்பொழுது எமக்கு வயிறு நிரம்பிவிட்டது. இனி நினைத்தால் இதைப்போல 7 உலகங்களை உண்டாக்குவோம். நாம் உத்தரவிட்டால் 8 நாளைக்குள் ஓர் உலகம் உண்டாகும். எல்லா செம்மல்களும் தங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கும் எல்லை என்றால் நம் தேவரதத்தின் வேகமும் அது கடந்தேறி வந்துள்ள பார தூரமும் நினைக்க முடியுமா? மெஞ்ஞான பீடங்களில் யாராவது கொடி போட்டதுண்டா? கொடி போட்டால் போச்சு, ஆளை வைக்க மாட்டார்கள் என்ற நிலையில்தானே வாழ்ந்தார்கள். இப்பரந்த உலகில் தலை வைத்து படுக்கக்கூட இடமில்லாமல் ஆபத்து கஞ்சியவர்களாய் ஓடிக்கொண்டுதானே இருந்தார்கள். ஆனால் இன்று எம் சாலை தமிழ் எக்காலம் ஊதி துந்துமியின் அசைந்தநாதம் எழுப்பி பேரிகை அடித்து வானுயர கொடியேற்றி வையகத்தோரை வாருங்கோ வாங்கோ என்று கூவி அழைத்த வண்ணம் இருக்கிறது. எமது சாலை தமிழ் இதுவரை செய்துள்ள அற்புத அதிசயங்களைத்தான் இவ்வளவு நேரம் சொன்னோம். இன்னும் அது செய்யப்போவது எவ்வளவோ உள்ளது. அதை சொன்னால் உன் காது கொள்ளாது என்று சாவா வரம் தரும் மூவா மருந்தெனும் முத்தமிழ்கரசரும் நீதியின் யுகம் வரச் சாதிமை தமிழ் தரும் வேதியர் கரசருமாகிய எம்மான் சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தெறிலி உள்ளார்கள்.